மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு தானே பார்ட் 1ல 2 மார்க்ஸுக்கும் பார்ட் 2ல வந்து 10 மார்க்ஸுக்கும் கேள்வி வரப்போகுது. ரைட். அதுல முதலாவது உபதலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. 14வது பாடம் ஒழுக்குகளும் அமைப்புகளும் என்று போட்டு அதுல முதலாவது உபதலையங்கம் போடுங்க. உபதலையங்கம் ஒழுக்குகள் என்று போடுங்க. உபதலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஒழுக்குகள். உபதலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஒழுக்குகள் என்று போடுங்க. எல்லாத்தையும் கவராயம் பென்சில் எல்லாம் ரெடியா இருக்கணுமா? உபதலையங்கம் ஒழுக்குகள் என்று போடுங்க. நான் ஆட் பண்ணல இவ்வளவு. கீர்த்தனாண்ட பேர்ல இருக்கா? அது உங்களோட பேர் கார்டு நம்பரை மாத்துங்க. கீர்த்தனாவோட பேரையும் கார்டு நம்பரையும் போடுங்க. யார்? அபினாக்கோ. யாரும் விருப்பமானாக்கா ரெக்கார்ட் பண்ண கேட்டா நான் ரெக்கார்ட் பண்ண விடுவேனா? அபினா. ஓகே. தேவையானாக்கள் உங்களுக்கு தேவையான ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் ரெக்கார்ட் பண்றது எனக்கு அனுப்ப இல்லாது. சொல்லாது ஸ்லோட்ல வந்து ரெக்கார்ட் ஆகாது. எனக்கு அப்லோட் பண்ண இல்லாதா? உங்களை யார் ரெக்கார்ட் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் எலோ பண்ணுவேன். இப்ப பாருங்க அபினா உங்களை ரெக்கார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எலோ பண்ணிட்டேன். உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்துல் முசி. ஓகே. அப்துல் முசி உண்ட ஜூம் வந்து அப்டேட் இல்ல. நீங்க அழிச்சு போட்டு அப்டேட் பண்ணணும். உங்களுக்கு எலோ பண்றதுக்குரிய ஆப்ஷன் வருது இல்லையா? ஜூம் வந்து அப்டேட் பண்ணிருக்கணும். பாபேஷில இதுவும் உங்களையும் இது இல்லையா? உங்களோட ஜூம் அப்டேட் பண்ணி இருந்தா தான் எனக்கு எலோ பண்ணலாம் உங்களோட ரெக்கார்ட் பண்றதுக்கு. இல்ல நீங்க ஏதாவது சாஃப்ட்வேர் ஒன்று டவுன்லோட் பண்ணி ஸ்கிரீன் ரெக்கார்டிங் தான் போடணுமா? அமினாக்கு எலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம். பாய். தலையம் போட்டீங்களா? ஒழுக்குகளும் அமைப்புகளும் போட்டாச்சு. அதுல முதலாவது போடுச்சுன்னா ஒழுக்குகள். ஒழுக்குகள் என்று உப தலையங்கம் போடுங்க. ரைட். அதுல பாருங்க ஒழுக்குகள் அப்படி என்று சொன்னா என்னன்னு பாருங்க. இதை எழுதி கொள்ளுங்க இருக்கா. ஒரு குறித்த நிபந்தனையை ஒரு குறித்த நிபந்தனையை அல்லது சில நிபந்தனைகளை ஒரு குறித்த நிபந்தனையை அல்லது சில நிபந்தனைகளை
திருப்தியாக்குமாறு உள்ள புள்ளிகளின் தொடையானது ஒழுக்கு எனப்படும். வரைவிலக்கத்தில் நம்ம விளங்கப்படுத்தணும். ஒரு குறித்த நிபந்தனையை அல்லது சில நிபந்தனைகளை திருப்தியாக்குமாறு உள்ள புள்ளிகளின் தொடையானது ஒழுக்கு எனப்படும். ஒரு குறித்த நிபந்தனையை அல்லது சில நிபந்தனைகளை திருப்தியாக்குமாறு உள்ள புள்ளிகளின் தொடையானது ஒழுக்கு எனப்படும். அப்படி என்ன பாருங்க. ஒழுக்கன்று சொல்றது உதாரணமா காற்றில் மிதக்கும் பஞ்சு. இதுக்கு சொல்லுங்க, ஒரு பஞ்சு வந்து காட்டுல மிதக்குது. ஒரு பஞ்சை வந்து காட்டுல மிதக்குது. நீங்க காட்டுல மிதந்து பஞ்சொண்டு வருது. அது நீங்க ஷுவரா சொல்லலுமா அது ஒரு நேர்கோட்டின் வழியே சரியான ஒரு பாதையில அந்த பஞ்சு பயணிக்குமா? காற்றுல வந்து ஒரு பஞ்சொண்டு பறக்குதுன்னு வைங்க. அந்த பஞ்சுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை இருக்குமா? சில வேளை காத்து மேல பறக்கும், கீழே அடிக்கிற நேரம் கீழே பறக்கும். ஏன்னா எந்த பக்கம் போகும்னு தெரியாது. அப்ப சில காற்றின் திசைக்கு ஏற்ப அந்த பஞ்சும் ஏதோ ஒரு பக்கத்துல பறந்து கொண்டு போகும் பிள்ளை. இதுக்கு ஒரு தெளிவான ஒரு நாங்க சொல்ல இயலாது எந்த பக்கம் பறந்து போகும் என்று சொல்ல இயலாது. இதுக்கு ஒரு தெளிவான ஒரு பயணப்பாதை இல்லை, ஒரு தீர்க்கமான ஒரு பயணப்பாதை இல்லை. அடுத்த பாருங்க, பறக்கும் பறவை. பறக்கும் பறவை, ஒரு பறவை போய் நேரா தான் பறந்து கொண்டு போகுமா? ஒரே திசையில தான் பறந்து கொண்டு போகுமா? இல்ல தேவைக்கு ஏற்ற மாதிரி மேல கீழே பறக்குமா? காகத்தடுங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி மேல கீழே பறக்குமா? ஒரே திசையில தான் பறந்து கொண்டு போகுமா? பறக்கும் பறவைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு வழி இருக்கான்னு சொல்லுங்க. பறக்கும் பறவைக்கு ஒரு தீர்க்கமான வழி இருக்கா? அது தனக்கேற்ற மாதிரி மேல பறக்கும், கீழே பறக்கும், சைட்டால பறக்கும். என்ன பறவை எடுத்தீங்கன்னு சொன்னா தனக்கு எப்படி பறக்க விருப்பமோ அதுக்கு ஏத்த மாதிரி பறக்கும் பிள்ளை. அப்ப அதுக்கும் ஒரு தீர்க்கமான ஒரு பாதை ஒன்று இல்லை. இப்ப பாருங்க, துடிப்பினால் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு பந்தை வந்து ஒரு ஆள் வந்து பேட்ல அடிக்கிறார். அப்ப அந்த பந்து பறந்து போகுது. உங்களோட மேட்ச் பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட் மேட்ச்ல எல்லாம் பந்து இந்த பக்கம் பறக்குதுன்னு அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி பின்னால போய் பந்தெல்லாம் கேட்ச் பிடிப்பார். எப்படி அது கேட்ச் பிடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன பேட்டால அடிக்கிற நேரம் சரியா ஆக்கள்லாம் பறந்து போய் அந்த பந்துல கேட்ச் எல்லாம் பிடிப்பாங்க. என்ன பேட்ல பந்து எங்க படுதோ அந்த திசையை நோக்கி நேர்கோட்டுல பந்து பயணம் செய்யும். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? அப்ப இந்த பந்து வந்து அப்ப துடிப்பினால் அடிக்கப்பட்ட பந்துக்கு வந்து ஒரு பயணப்பாதை இருக்கு பாருங்க. ஒரு துடுப்பால அடிக்கப்பட்ட பந்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பயணப்பாதை ஒன்று இருக்கு. ரைட்? நேரா அடிச்சா நேரா போகும், சைட்ல அடிச்சா சைட்ல அப்படியே போகும். பந்து மேல கீழே ஆடி அசைஞ்சு போகாது, ஒரு நேர்கோட்டின் வழியே அசைஞ்சு கொண்டு போகும் பாருங்க. இப்படி ஒரு தீர்க்கமான ஒரு பாதை இருந்தா அந்த பந்து செல்லும் பாதை வந்து ஒழுக்காக அமைஞ்சிருக்கும். அந்த பந்து செல்லும் பாதை வந்து ஒரு ஒழுக்காக அமைஞ்சிருக்கு. சொன்ன பாருங்க, உதாரணம் எழுத தேவையில்லை, சும்மா உதாரணம் சொல்லி கொண்டு போறேன்னா, ஒரு துடுப்பால அடிக்கப்பட்ட பந்து. ஒரு பெட்டால ஒரு பந்து அடிச்சா அந்த பந்து நேர்கோட்டின் வழியே தான் அசையும், மேல கீழே எல்லாம் அசைஞ்சுட்டு போகாது. நேர்கோட்டின் வழியை அசைஞ்சுதான் கீழே போய் விழும். ரைட்? அதுக்கு ஒரு பாதை இருக்கு. சில பந்து நீங்க அடிச்சீங்கன்னா அது இப்படியே போயிட்டு கீழே வந்து விழப்போகுது. ஒரு நேர்கோட்டின் வழியே தான் அந்த பந்து போய் கொண்டு இருக்கும். ரைட்? ரெண்டாவது, அப்ப அது எப்படி விழும்புன்னு தெரியும். அப்ப இந்த பந்து வந்து அசைகிற பாதை வந்து ஒரு ஒழுக்கு, அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. அப்ப எங்களுக்கு சொல்லலாம் இப்படித்தான் விழும்புன்னு சொல்லி. அடுத்த பாருங்க, மரத்தில் இருந்து விழும் பழம். அதுக்கு ஒரு தீர்க்கமான பாதை இருக்கா இல்லையா? ஒரு கிரவுண்ட்ல ஒரு மரம் இருக்குன்னு வைங்க, ஒரு மாமரம் இருக்கு. அதுல எந்த ஒரு பழம் கீழே விழுது. நேரா கீழே விழுமா, அங்க இங்க ஆடி அசைஞ்சு விழுமா? பலமான காத்து இல்லைன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நேரடியா அந்த பழம் வந்து கீழே விழும். அதுக்கு தீர்க்கமான ஒரு பாதை நேர்கோட்டின் வழியே இயங்கும். மரத்தில இருந்து விழும் பந்துக்கு வந்து மரத்தில இருந்து விழும் பந்துக்கு வந்து ரைட், ஒரு மரத்தில இருந்து விழும் பழத்துக்கு வந்து ஒரு தீர்க்கமான பாதை இருக்கு. அப்படி இப்படி ஒரு தீர்க்கமான பாதை இருந்தா
அதுக்குத்தான் நாங்க சொல்ற பேர் ஒழுக்குகள் என்று சொல்லுவோம். ஒரு தீர்க்கமான பாதை இருந்தா சரிதானே, அதுக்குத்தான் நாங்க ஒழுக்குகள்னு சொல்லுவோம். மரத்துல இருந்து ஒரு பழம் விழுதுன்னு, பழம் நேரடியா கீழே விழும். ஆடி அசைஞ்சு மெல்ல மெல்ல விழாது அப்படின்னா சந்திர மண்டலத்துல அந்த பழம் இருக்கும். சரிதானே, ஆகவே மரத்திலேருந்து ஒரு பழம் விழுந்தா நேரடியாக சரிதானே, பலமான காத்து இல்லைன்னு எடுத்துக்கொள்ளுங்கப்பா. அப்ப எந்த நேரம் பலமான காத்து அடிக்கிறது இல்லையே, அப்படி அடிச்சாத்தான், அப்படி புயல் காத்து மாதிரி அடிச்சாத்தான் அந்த பழம் வந்து அங்க இங்க ஆடி அசையும். இது டக்குன்னு விழுந்துரும் கீழே. மாம்பழம் உங்களுக்கு என்ன காத்து அடிச்சாலும் டக்குன்னு கீழே விழுந்துடும். ஆடி அசைஞ்சு அவ்வளவு தூரத்துக்கு போகாது. சரியாது, ரைட். 5வது, தொழில்படும் ஒரு மணிக்கூட்டு முள்ளின் நுனி. ஒரு மணிக்கூட்டு கண்டு வைங்க வட்ட வடிவத்தை, அதுல நுனி பாருங்க இப்படியே சுத்தி கொண்டு போகும். உங்களுக்கு தெரியும், அது ஒரு பாதை, ஒரு வட்ட பாதையில சுத்தி கொண்டிருக்கும். பார்த்திருக்கீங்க தானே, அதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு பாதை இருக்கு பாருங்க. தொழில்படும் மணிக்கூட்டின் முள் ஒன்றின் நுனி பாருங்க. அந்த மணிக்கூட்டின் முள்ளுட நுனி வந்து என்ன பாதையில இயங்கும் என்றால் ஒரு வட்டமான பாதையில இயங்கும். அது தீர்க்கமான ஒரு பாதை இருக்கு. ஆகவே அது ஒரு ஒழுக்கு. அடுத்த நிறுத்தாடு வலை. உங்களுக்கு தெரியும் நிறுத்தாடு வலை என்று தெரியும் உங்களுக்கு, சீசான்னு சொல்லுவீங்க. 2 பேர் இப்படி இருப்பினா இதுல ஒரு ஆள் இருப்பார், இதுல ஒரு ஆள் இருப்பார். ஒரு ஆள் கீழே போக, ஒரு ஆள் மேல போவார். அவர் மேல வர, இவர் கீழே போவார். பார்த்துருப்பீங்க, இவர் கீழே போனா மேல போவார், இவர் கீழே வர மற்றாள் மேல போவார். பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க. இப்ப விளையாடிங்கன்னு சொன்னா நிறுத்தாடு வலை உடைஞ்சு விழுந்துரும். ரைட், ஒரு ஆள் கீழே போக மற்றாள் மேல வருவார், ஒரு ஆள் மேல வர மற்றாள் கீழே வருவார். பார்த்துருக்கீங்களா? அது சீசோன்னு சொல்ல சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க. ரைட், இதுக்கு பிள்ளையில ஒரு தீர்க்கமான பாதை இருக்கு பாருங்க. ஒரு ஆள் மேல போக மற்றது கீழே வரும், ஒரு ஆள் கீழே வர மற்றாள் மேல வர. ரைட், இவர் 2 பேரும் அசைற திசைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. ஒரு வட்டத்தின் வில்லு மாதிரி வரும். ஒரு ஆள் கீழே வர, ஒரு ஆள் மேல போவார், ஒரு ஆள் மேல வர, ஒரு ஆள் கீழே வருவார். இப்படி ஒரு ஒரு குறித்த நிபந்தனையை அல்லது சில நிபந்தனைகளை திருப்தியாக்குமாறு உள்ள புள்ளிகளின் தொடைதான் ஒழுக்கண்டு சொன்ன. ஒழுக்கண்டா பிள்ளை அந்த பாதையை நீங்க ஈஸியா சொல்லலாம். இப்ப மணிக்கூட்டு முள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மணிக்கூட்டு முள்ளு வந்து நீங்க சொன்னீங்க வட்ட வடிவத்துல இயங்கும். ஒரு கிரிக்கெட் மட்டையால் ஒரு பந்து அடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், அது நேரா எந்த பக்கத்துல அடிக்கிறோமோ அந்த பக்கத்துக்கு நேரா போகும்னு தெரியும். சரிதானே, எந்த பக்கத்துக்கு அடிக்கிறோமோ அந்த பக்கத்துக்கு நேரா போகும்னு தெரியும். ஒரு கிரிக்கெட் பந்து அடிச்சீங்கன்னா எந்த பக்கத்துக்கு அடிக்கிறீங்களோ அந்த பக்கத்துக்கு அது நேரா இயங்கும்னு தெரியும். இப்படி ஒரு ஒரு பொருளின் பயண பாதைய உங்களுக்கு தீர்க்கமா சொல்லக்கூடிய மாதிரி இருந்தா அதுக்குத்தான் நாங்க சொல்ற பேர் ஒழுக்கன்னு சொல்லுவோம். ஒரு பயண பாதையை தீர்க்கமா, உதாரணம் நீங்க போல் எறிஞ்சு விளையாடுவீங்க ஸ்கூல் வழியே. அப்போ ஒரு ஆள் இங்கே எறிவார், மற்றாள் அங்க கட்ச் பிடிக்கிறீங்க. எப்படி கட்ச் பிடிக்கிறீங்க, அந்த போல் எங்க கிட்டத்தட்ட விழுமென்றது உங்களால கெஸ் பண்ணலாம். அந்த போல் வந்து எங்க வந்து விழுமென்றது உங்களால கெஸ் பண்ணலாம். ஸ்கூல் வழியா விளையாடுவீங்க, போல் எறிஞ்சு பிடிக்கிறதெல்லாம் விளையாடி இருப்பீங்க. ஏன்னா அப்ப உங்களுக்கு கெஸ் பண்ணலாம், அந்த போல் எங்க வந்து விழுமென்று கெஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா அந்த பொருளின் அந்த பயண பாதைக்குத்தான் நாங்க சொல்ற பேர் ஒழுக்கன்னு சொல்லுவோம். சொன்னவங்க பாருங்க, ஒழுக்கண்டா ஒரு குறித்த, அதாவது ஒரு பயணப்பாதை நாங்க அத ஒரு எங்களால் சொல்லக்கூடிய மாதிரி அதுல பயணப்பாதை அமைஞ்சிருந்தா அதுக்குத்தான் நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள் ஒழுக்குகள் என்று சொல்லுவாங்க. சரியான பாருங்க, அது ஒழுக்கன்னு சொல்றது ரைட், ஒரு குறித்த நிபந்தனையை அல்லது சில நிபந்தனைகளை திருப்தியாக்குமாறு உள்ள புள்ளிகளின் தொடையானது ஒழுக்குன்னு சொல்லுவோம். ஒரு குறித்த நிபந்தனையை அல்லது சில நிபந்தனைகளை திருப்தியாக்குமாறு உள்ள புள்ளிகளின் தொடைதான் நாங்க ஒழுக்கு என்று சொல்லுவோம். ரைட், ஒரு என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு பயணப்பாதை இருந்தா அது ஒழுக்குத்தான். நீங்க என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு பயணப்பாதை இருந்தா அதை நாங்க ஒழுக்கண்டு தான் சொல்லுவோம். சரிதானே, ஒழுங்கான ஒரு பயணப்பாதை எந்த ஒரு பொருளுக்கும் இருந்தா அது ஒழுக்குகள் என்று சொல்லுவோம். எதுக்கும் ஒரு ஒழுங்கான பயணப்பாதை இருந்தா அது ஒழுக்கு. உதாரணமா நீங்க தையல் மிஷின்ல தைக்கிறீங்க, அந்த ஊசி வந்து ஒரு ஒழுக்கு, மேலேயும் கீழே மேலேயும் கீழே அசையுது, அது ஒரு ஒழுக்கு. சைக்கிளை உழக்குறீங்க, சைக்கிள் சில்லு சுத்துது பாருங்க வட்ட வடிவத்து, அது ஒரு ஒழுக்கு. சைக்கிளோட பெடல்ல மிதிக்கிறீங்க, ஒரு கால் கீழே போக மற்ற கால் மேல வருது, அதெல்லாம் ஒழுக்கு. அப்ப எப்பயும் உங்களுக்கு தெரியணும், சீரான ஒரு பயண பாதை இருந்தா அந்த பயண பாதைக்குத்தான் நாங்க சொல்ற பேர் ஒழுக்குகள் என்று சொல்லுவோம். சரியான பாருங்க, அப்ப ஒழுக்கன்னு சொன்னா முதலாவது தெரியணும், உங்களால சீராக சொல்லக்கூடிய ஒரு பயணப்பாதை இருந்தா அதுக்கு ஒழுக்கன்னு சொல்லுவோம். பாருங்க, ஒரு குறித்த நிபந்தனையை அல்லது சில நிபந்தனைகளை திருப்தியாக்குமாறு உள்ள புள்ளிகளின் தொடையானது ஒழுக்கு. ரைட், இந்த ஒழுக்க வந்து நாங்க 4 வகையா பிரிப்போம். இந்த ஒழுக்குகளை வந்து நாங்க 4 வகை, எப்படி எப்படிலாம் இந்த ஒழுக்கு அமையும்னு சொல்லி 4 வகையா பிரிக்க போறோம். அதுல தலையங்க போடுங்க, முக்கியமான பகுதி அடிப்படை ஒழுக்குகள் என்று போடும்.
ஒழுக்கு விதிமுறைகள் என்று 4 இருக்கு பிள்ளை. அதுல முதலாவது தலையங்கம் போடுங்க அடிப்படை ஒழுக்குகள். முதலாவது தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க அடிப்படை ஒழுக்குகள். அடிப்படை ஒழுக்குகள். இது எழுத தேவையில்லையா? இது எழுத தேவையில்லை. இதை நீங்க தானே இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ஒழுக்கண்டா அதுக்குரிய வரைவிலக்கணம் எழுதிட்டீங்க தானே? ஒழுக்கண்டா என்னன்னு சொல்லி அதுக்குரிய வரைவிலக்கணம் எழுதியாச்சு தானே? அதை எழுதினா போதும். கீழே இந்த உதாரணம் தேவையில்லை. இப்ப நீங்க எழுத வேண்டியது அடிப்படை ஒழுக்குகள். அடிப்படை ஒழுக்குகள். அடிப்படை ஒழுக்குகள். இந்த அடிப்படை ஒழுக்கு விதி 4 இருக்கு. இது 4ம் கவனம் பிள்ளை. இது 4ம் விளங்கினா தான் உங்களுக்கு அங்காள வார பகுதிகள் ஈஸியா செய்யலாம். 4 அடிப்படை ஒழுக்கு விதிகளும் உங்களுக்கு பாடமா இருக்கும். 4 அடிப்படையான ஒழுக்கு விதிகளும் உங்களுக்கு தெளிவா பாடமா இருக்கணும். சரிதானே? அதுல முதலாவது போடுங்க. அடிப்படை ஒழுக்கு விதி என்று போட்டு அதுல முதலாவது போடுங்க. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் இருக்கும் புள்ளியின் ஒழுக்கு. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் இருக்கும் புள்ளியின் ஒழுக்கு. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் இருக்கும் புள்ளியின் ஒழுக்கு. ஒரு நிலைத்த புள்ளியில் இருந்து மாறா தூரத்தில் இருக்கும் புள்ளியின் ஒழுக்கு. அப்படின்னா என்ன பாருங்க. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் இருக்கிற புள்ளியின் ஒழுக்கு பார்ப்போம். உதாரணமா நிலைத்த புள்ளி இருக்குன்னு பயங்கதான் நிலைத்த புள்ளி. சரிதானே? மாறா தூரம் என்றா இடப்பட்ட தூரம் மாறக்கூடாது. மாறா தூரம் என்றா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இடப்பட்ட தூரம் மாறக்கூடாது. உதாரணமா புள்ளி இருக்குன்னு வைங்க. இதுல புள்ளி இருக்கு. ரைட்? நிலைத்த தூரம் என்றா மாறா தூரம் மாறக்கூடாது. பாருங்க, இந்த 2 தூரமும் மாறாது. ரைட்? கவனிங்க. நிலைத்த புள்ளி என்ற பிள்ளை பாருங்க, இது ஒரு நிலையான ஒரு புள்ளி ஒன்று இருக்கு. இந்த புள்ளியில இருந்து மாறா தூரத்துல பாருங்க, இந்த புள்ளியில இருந்து இந்த இடப்பட்ட தூரம் மாறையில இந்த மாறா தூரத்துல ஒரு புள்ளி அசைதண்டு வைங்க. மாறா தூரத்துல ஒரு புள்ளி அசைதண்டு வைங்க. என்ன வடிவத்துல அசைதண்டு பாருங்க. ஒரு நிலைத்த புள்ளியில இருந்து மாறா தூரத்துல ஒரு புள்ளி அசைதண்டு வைங்க. பாருங்க என்ன வடிவத்துல அசைதண்டு பாருங்க. என்ன வடிவத்துல அசைது? நிலையான புள்ளியில இருந்து மாறா தூரத்துல ஒரு புள்ளி அசையுது. என்ன வடிவம் பாருங்க. நிலையான புள்ளியில இருந்து மாறா தூரத்துல ஒரு புள்ளி அசையுது. என்ன வடிவம்? இல்லையா அப்துல் முசி? காட்டுது இல்லையா எனக்கு? என்ன வட்ட வடிவம் பாருங்க. இந்த இடப்பட்ட தூரம் மாறாது. பாருங்க, இந்த இடப்பட்ட தூரம் மாறாது. இல்லாட்டிக்கு நீங்க ஒரு கயிறு இருக்குன்னு வைங்க. ஒரு கயித்துல வந்து கல்லை கட்டி போட்டு அந்த கல்லை சுத்துங்க. சுத்தினா அந்த கல்லை என்ன வடிவத்துல சுத்தும்னு சொன்னா வட்ட வடிவத்துல சுத்தும். ஏண்டா இது நிலையான புள்ளி. இது நிலையான புள்ளி. இது மாறா தூரம். பாருங்க, இந்த இடப்பட்ட தூரம் எல்லாம் ஒன்று கொண்டு சமனா இருக்கு. அதான் நாங்க ஆரைன்னு சொல்றோம். இந்த இடப்பட்ட தூரங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு எப்படி இருக்குமெண்டா சமனா இருக்கு. பாருங்க, இந்த இடப்பட்ட தூரங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு சமன். இடப்பட்ட தூரங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு சமன். அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டிய முதலாவது முக்கியமான விதி, ஒரு நிலையான புள்ளியில இருந்து மாறா தூரம் என்றா இந்த இடப்பட்ட தூரங்கள் ஒன்று கொண்டு சமன். மாறா தூரத்துல ஒரு புள்ளி அசையணும் என்றா கட்டாயம் என்ன வடிவத்துல அசையாதான் வட்டாரி. ஏனென்றா பாருங்க, இடப்பட்ட தூரம் மாறையிலேன்னு சொன்னா இடப்பட்ட தூரம் மாறாட்டிக்கு நீங்க இப்படி சுத்தி கொண்டு போ கட்டாயம் உங்களுக்கு வட்ட வடிவம் தான் வரும். அப்ப நிலையான புள்ளியில இருந்து மாறா தூரத்துல அசைற புள்ளின்றவளுக்கு வட்டம். நான் வேற உதாரணம் சொல்றேன். இப்ப சொன்னா ஒரு கயிறு இருக்கு. உங்களோட கயிறை நீங்க கையில நிலையா பிடிச்சிருக்கீங்க. இங்கால ஒரு கல்லை கட்டுறீங்க. இந்த கல்லை சுத்த சுத்த குத்தினீங்கன்னு சொன்னா இந்த கல்லு கட்டாயம் வட்ட வடிவத்துல சுத்த பார்த்திருப்பீங்க.
இல்ல 2 பேர் கையை பிடிச்சு சுத்தி கொண்டு விளையாடுவீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆளோட கையை மற்ற ஆள் பிடிச்சு கொண்டு சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க, சுத்துவீங்க. 2 பேரும் என்ன வடிவத்துல சுத்தி இருப்பீங்க? சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க, ஒரு ஆளோட கையை இன்னொரு ஆள் பிடிச்சு கொண்டு என்ன ரைட் வட்ட வடிவத்துல சுத்தி இருப்பீங்க. நிலையான புள்ளியில இருந்து மாறா தூரத்துல அசைகிறது. ஒரு ஆள் சுத்த மற்றாள் உங்களை சுத்தி வட்ட வடிவத்துல சுத்தி கொண்டு போகும். இப்ப உங்களுக்கு தெரிய வேண்டிய முதலாவது முக்கியமான விஷயம் பிள்ளைகள், உங்களுக்கு தெரிய வேண்டிய முதலாவது முக்கியமான விஷயம், ஒரு நிலையான புள்ளியில இருந்து மாறா தூரத்துல ஒரு புள்ளி அசைஞ்சா அந்த புள்ளி வந்து கட்டாயம் என்ன வடிவத்துல அசையும்னு சொன்னா வட்ட வடிவம். இப்ப நான் எடுக்க போறேன்னு பாருங்க. இப்ப நிலையான ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளியை நான் O ஒன்று எடுக்கிறேன் வைங்க. சரிதானே? நிலையான ஒரு புள்ளி இருக்கு, O ஒன்று எடுக்கிறேன். இந்த புள்ளியில இருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் தூரத்துல, இந்த புள்ளியில இருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் தூரத்துல பாருங்க, இந்த புள்ளியில இருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் தூரத்துல இல்ல ஒரு 5 சென்டிமீட்டர் தூரத்துல ஏதோ ஒன்று விருப்பமான அளவு எடுப்போமா? இந்த புள்ளியில இருந்து 3 சென்டிமீட்டரோ இல்லாட்டிக்கு ஒரு 4 சென்டிமீட்டர் மாறா தூரத்துல இந்த புள்ளியில இருந்து ஒரு 4 சென்டிமீட்டர் மாறா தூரத்துல 4 சென்டிமீட்டர் மாறா தூரத்துல இந்த புள்ளியில இருந்து 4 சென்டிமீட்டர் மாறா தூரத்துல ஒரு புள்ளி அசையுதுன்னு வைப்போம். பாருங்க, இதுல இருந்து 4 சென்டிமீட்டர் மாறா தூரத்துல ஒரு புள்ளி அசையணும்டா அந்த புள்ளியின் ஒழுக்கு எப்படி அசையும்டா பாருங்க. அந்த புள்ளி கட்டாயம் என்ன வடிவமாக அமையும்டா வட்ட வடிவம். இது ரெண்டுக்கும் இடப்பட்ட தூரம் கட்டாயம் எத்தனை சென்டிமீட்டரா இருக்கும்னு சொன்னா 4 சென்டிமீட்டரா இருக்கு. எத்தனை சென்டிமீட்டரா இருக்கும்னு சொன்னா 4 சென்டிமீட்டர். இப்ப நீங்க இதை எழுதி போட்டு பிள்ளைகள் இதை கீறுங்க. நல்ல பிள்ளைகளா, இதை எழுதி போட்டு இதை கீறுங்க. 4 சென்டிமீட்டர் அளந்த 4 சென்டிமீட்டர். சரி, அதை மார்க் பண்ணி விடுங்க. 4 சென்டிமீட்டர். அளந்து கீறி விட்டீங்கன்னா சரியா? அப்ப முதலாவது தெரியணும், ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறா தூரத்துல அசைற புள்ளியின் ஒழுக்கு வந்து வட்டம் என்று சொல்லுவோம். இந்த மாறா தூரம் யாருக்கு சமனா இருக்கும்னா 4 சென்டிமீட்டர். நீங்க 4 சென்டிமீட்டர் எடுத்து சுமார் வட்டத்தை கீறினீங்கன்னா சரியா? இந்த தூரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் கட்டாயம் ஒன்று கொண்டு சமனா இருக்கும். இந்த தூரங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு கட்டாயம் சமனா இருக்கும். சரின்னு பாருங்க, இந்த தூரம் எல்லாம் ஒன்று கொண்டு கட்டாயம் சமனா இருக்கும். முதலாக நீங்க எழுதுங்க, ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் இருக்கும் புள்ளியின் ஒழுக்கண்டு போட்டுட்டு அதுக்குள்ள இந்த பர்பிள் கலர் பாக்ஸ்ல இருக்கு பிள்ளைங்க, அதற்கும் எழுதுங்க. இந்த பர்பிள் கலர் பாக்ஸ்ல இருக்கு, அதை எழுதிக்கிட்டு இது அப்புறம் ஒரு புள்ளியை குறிச்சு ஒரு வட்டம் ஒன்றை கீறி 4 சென்டிமீட்டர் அளந்து உங்களோட கவராயத்துல 4 சென்டிமீட்டர் அளந்து ஒரு வட்டத்தை குறிங்க. சரிதானே? உங்களோட கவராயத்துல 4 சென்டிமீட்டர் அளந்து வட்டத்தை குறிச்சு இந்த இடப்பட்ட தூரத்தை 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியணும் இந்த இடப்பட்ட தூரங்கள்லாம் கட்டாயம் ஒன்று கொண்டு சமனா இருக்கு. இந்த இடப்பட்ட தூரம் எல்லாம் கட்டாயம் ஒன்று கொண்டு சமனா இருக்கு. அதை மார்க் பண்ணி விடுங்கவா.
அபினா எனக்கு ஒருக்கா கால் பண்ணுங்க. இப்ப நான் நேரா எடுத்துக்காதீங்கம்மா, எனக்கு கால் பண்ணுங்க. அப்துல் மசி அனுப்பலுமோ தெரிய அப்லோட் ஆனா அனுப்புவேனா, ஷுவர் பண்ணலுமே தெரியல, ட்ரை பண்ணி பார்க்க. சரி, என்ன பாருங்க, முதலாவது விதிமுறை பிள்ளைகள், ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறா தூரத்துல ஒரு புள்ளி அசையணும்னா கட்டாயம் அது வட்ட வடிவத்தில் தான் அசையும். ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறா தூரத்துல ஒரு புள்ளி அசையணும்னா கட்டாயம் வட்ட வடிவத்துல தான் அமையும். சரியாது? அழகா எழுதி அழகா வரையுங்க. இந்த தூரம் எல்லாம் சமண்டு காட்டுங்க. வேலையை முடிச்சிட்டீங்களா? சரியா? முதலாவது விதிமுறை பாடமாக்கி வச்சிருக்கோணும். ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து ஒரு நிலையான புள்ளி இருந்தா அதுல இருந்து மாறா தூரத்துல அசைற புள்ளின்ற ஒழுக்கு வந்து வட்டமாக அமையும்.
ஒரு நிலைத்த புள்ளி இருந்தா பிள்ளைகள் அந்த நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்துல அசைற புள்ளின்றவளுக்கு கட்டாயம் என்னவாக இருக்கும்னு சொன்னா வட்டமா இருக்கும். இது கட்டாயம் உங்களுக்கு பாடமா இருக்கும். ஒரு நிலையான புள்ளியில இருந்து மாறா தூரத்தில் அசைற புள்ளின்றவளுக்கு என்னவாக அமையும்னு சொன்னா கட்டாயம் அது வட்ட வடிவத்துல இருக்கு. சரிதானே? இது முதலாவது விதிமுறை. அடுத்த இரண்டாவது விதிமுறை போடுங்க பிள்ளை. இரு நிலைத்த புள்ளிகளிலிருந்து மாறா தூரத்தில் இருக்கும் புள்ளியின் ஒழுக்கு. முதலாவது படிச்சோம் ஒரு நிலைத்த புள்ளி. இப்ப படிக்கிறோம் 2 நிலையான புள்ளி இருந்தா அதுல மாறா தூரத்தில் இருக்கும் புள்ளியின் ஒழுக்கு. தலையங்க போடுங்க. வேலையை முடிச்சிட்டீங்களா? ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள். பாருங்க ஒருக்கா. இந்த 2 நிலையான புள்ளி இருக்கு. இது A என்ற புள்ளி, இது B என்ற புள்ளி, 2 புள்ளி இருக்குன்னு வைங்க. இந்த 2 புள்ளிக்கும் உதாரணமா இதுல ஒரு ஆள் நிக்கிறார். இதுல ஒரு ஆள் நிக்கிறான்னு வைங்க. இவ 2 பேருக்கும் சமனான தூரத்துல ஒரு ஆள் நடக்கணும்டா எப்படி நடப்ப? இவ 2 பேருக்கும் இவருக்கும் இவருக்கும் சமனான தூரத்துல ஒரு ஆள் நடக்கணும்டா எங்க நடப்ப? இவருக்கும் இவருக்கும் சமனான தூரத்துல ஒரு ஆள் இருக்கணும்னு சொன்னா இல்ல நடக்கணும்னு சொன்னா எங்க நடப்ப? இதுல ஒரு ஆள் நிக்கிறான்னு வைங்க. இதுல இன்னொரு ஆள் இருக்கிற. இவ 2 பேருக்கும் இடையில சமனான தூரத்துல ஒரு ஆள் நடக்கணும்னு சொன்னா எப்படி? இந்த 2 பேரையும் இணைக்கிற கோட்டுண்ட பாருங்க, இந்த 2 பேரையும் இணைக்கிற கோட்டுண்ட நடுவுல நடக்கும். இந்த 2 பேரையும் இணைக்கிற கோட்டுண்ட நடுவுல நடந்தாருண்டா பாருங்க, இந்த 2 பேரையும் இணைக்கிற கோட்டுண்ட நடுவுல நடந்தாருன்னு சொன்னா பாருங்க, இதுல நடக்கிற ஆளுக்கும் நீங்க எந்த புள்ளி எடுத்து பார்த்த உதாரணம் இங்க நடக்கிறான்னு வைங்க. இதை இணைச்சு பார்த்தாலும் இந்த 2 தூரமும் சமம். இங்க பாருங்க, இதை இணைச்சு பார்த்தாலும் இந்த தூரமும் சமனாத்தான் இருக்கு. அப்ப 2 பேர் இருக்கணும் பாருங்க, 2 பேரும் அசையல் அப்படியே நிக்கணும். 2 நிலையான புள்ளி. இந்த 2 பேருக்கும் சம தூரத்துல ஒரு ஆள் அசையணும் வேண்டாம். முதல்ல அந்த 2 பேரையும் ஒரு நேர்கோட்டால இணைச்சிட்டு அதுல நடுவுல வார பகுதி தான் அந்த 2 பேருக்கும் சம தூரத்துல அசைற புள்ளியின் ஒழுக்கா இருக்கு. அந்த 2 பேருக்கும் சம தூரத்துல அசைற புள்ளியின் ஒழுக்கா இருக்கு. அழகா பாருங்க. அப்ப 2 புள்ளி இருந்தா இதுல ஒரு புள்ளி இருக்கு, இதுல ஒரு புள்ளி இருக்கு. இந்த 2 புள்ளிகளுக்கு சம தூரத்துல ஒரு புள்ளி அசையணும்னு சொன்னா பாருங்க, இதுல A என்ற புள்ளி இருக்கு, இதுல B என்ற புள்ளி இருக்கு. இந்த 2 புள்ளிகளுக்கும் சம தூரத்துல ஒரு புள்ளி அசையணுமா இருந்தா, இந்த 2 புள்ளிகளுக்கும் சம தூரத்துல ஒரு புள்ளி அசையணுமா இருந்தா நீங்க என்ன சொன்னீங்க? அந்த 2 புள்ளிகளுக்கும் சம தூரத்துல ஒரு புள்ளி உங்களுக்கு அசையணுமா இருந்தா முதலா நீங்க செய்ய வேண்டியது பாருங்க இருக்கா, இந்த 2 புள்ளிகளுக்கும் சம தூரத்துல ஒரு புள்ளி அசையணுமா இருந்தா அப்படியே கவனம் பாருங்க. முதல்ல அவங்களுக்கு தெரியும் இந்த 2 புள்ளிக்கும் சம தூரத்துல ஒரு புள்ளி அசையணும்னா கட்டாயம் இந்த 2 புள்ளிக்கு நடுவுல அசையணும். 2 புள்ளிக்கு நடுவுல அசையணும்னா முதலா நீங்க செய்யணும், இந்த 2 புள்ளிகளையும் இணைக்கணும். நீங்க அந்த 2 புள்ளிகளையும் முதலாக இணைக்கணும். அந்த 2 புள்ளிகளையும் முதலா நீங்க என்ன செய்யணும்? இணைக்கணும். சரியா பாருங்க, நீங்க முதலாவது அந்த 2 புள்ளிகளையும் இணைக்கணும். சரியா? அந்த 2 புள்ளியையும் இணைச்சிட்டு 2 நிலையான புள்ளி இருக்கு. இந்த 2 நிலையான புள்ளிக்கும் சமதூரத்தில் அசைற புள்ளின்னு ஒழுக்கு கேட்டா முதலா நீங்க செய்யணும்,
அந்த ரெண்டு புள்ளியை இணைக்கணும். இந்த ஏ என்ற புள்ளி, இது பி என்ற புள்ளி. அந்த ரெண்டு புள்ளியை இணைச்சு அந்த ரெண்டு புள்ளியை இணைக்கிற கோட்டுக்கு செங்குத்து இருசமக்கூறாக்கி, செங்குத்து இருசமக்கூறாக்கி என்று அவங்களுக்கு தெரியணும். அந்த ரெண்டு கோட்டையும் ரைட், உதாரணமா 5 சொன்னா 2.5, ரெண்டு கோட்டுக்கும் நடுவால 90 பாகையில பிரிக்கிற கோடு தான் செங்குத்து இருசமக்கூறாக்கி. பாருங்க, நான் செங்குத்து இருசமக்கூறாக்கி எப்படி கீறுறேன்னு சொல்றேன்னு பாருங்க. ஒரு நேர்கோட்டுக்கு செங்குத்து இருசமக்கூறாக்கி, செங்குத்து இருசமக்கூறாக்கி என்ன தெரியணும், ஒரு நேர்கோட்டை 2 சம பகுதிகளாக 90 பாகையில பிரிக்கிற நேர்கோடு தான் செங்குத்து இருசமக்கூறாக்கி என்று சொல்லுவோம். ஒரு நேர்கோட்டை 90 பாகையில 2 சம பகுதியா பிரிக்கிறது. அப்ப நீங்க செங்குத்து இருசமக்கூறாக்கி கீற முதலா நீங்க செய்யணும் பிள்ளை, ஏயில கவராயக்கூற வைக்கணும். செங்குத்து இருசம கூறாக்கி கீறணும்டா முதலா நீங்க செய்ய வேண்டியது ஏயில கவராயக்கூற வச்சு பாருங்க, ஏயில கவராயக்கூற வச்சு கவனிங்க, ஏயில கவராயக்கூற வச்சு விருப்பமான அளவெடுக்கலாம். எழுதா பாருங்க, ஏயில கவராயக்கூற வச்சு விருப்பமான அளவெடுக்கலாம். அரைவாசி தூரத்தை விட கூட எடுத்து, ஏயில கவராயக்கூற வச்சு அரைவாசி தூரத்தை விட கூட எடுத்து மேல ஒரு வில்லு, சரிதானே, அரைவாசி தூரத்தை விட கூட எடுத்து மேல ஒரு வில்லு. பாருங்க, ஏயில கவராயக்கூற வைக்கிறேன், ரைட், ஏயில கவராயக்கூற வச்சு இதை ஏயில கவராயக்கூற வச்சு விருப்பமான அளவு எடுக்கலாமா, விருப்பமான அளவு. ஆனா அந்த அளவு கட்டாயம் இந்த கோட்டுன்னு அரைவாசி தூரத்தை விட கூடவா இருக்கும். ஏயில கவராயக்கூற வச்சு விருப்பமான அளவு எடுக்கலாம், கட்டாயம் அந்த அளவு அரைவாசி தூரத்தை விட கூடவா இருக்கும். செங்குத்து இருசமக்கூறாக்கி எப்படி கீறன்னு சொல்றேன் பாருங்க. ஏயில கவராயக்கூற வச்சு விருப்பமான அளவு எடுத்து அரைவாசி தூரத்தை விட கூட எடுத்து ஏயில கவராயக்கூற வச்சு பாருங்க, திருப்பி கீறி காட்டுறேன். ஏயில கவராயக்கூற வச்சு, ரைட், ஏயில கவராயக்கூற வைக்கிறீங்க. இந்த ஏ என்ற புள்ளியில கவராயக்கூற வைங்க. விருப்பமான ஒரு அளவு எடுங்க, அந்த அளவு கட்டாயம் அரைவாசி தூரத்தை விட கூடவா இருக்கணும். மேல ஒரு புள்ளி, மேல ஒரு வில்லு வெட்டணும், இப்படி ஒரு வில்லு மேல வெட்டுங்க, ரைட். அதே மாதிரி அப்படியே கீழே கொண்டு வாங்க, கீழே கொண்டு வந்து கீழே ஒரு வில்லு வெட்டுங்க. பிறகு அந்த அளவை மாத்தாம பாருங்க, அந்த அளவை மாத்தாம அந்த கவராயக்கூற பீல வைங்க. அளவை மாத்தாம கவராயக்கூற பீல வச்சு மேல ஒருக்கா வெட்டணும், அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒருக்கா வெட்டணும். சொன்ன விளங்க பாருங்க, ரைட். ஏயில கவராயக்கூற வச்சு அளவை மாத்தக்கூடாது, ஏயில கவராயக்கூற வச்சு முதலா நான் சொன்னான் பாருங்க, ஏயில கவராயக்கூற வச்சு விருப்பமான ஒரு அளவு எடுத்து பிள்ளைகள் மேல ஒரு வில்லு, அதே மாதிரி கீழே ஒரு வில்லு வெட்டுவீங்க, இப்படி கீழே ஒரு வில்லு வெட்டுவீங்க, அளவை மாத்தாம. அப்புறம் பீல கவராயக்கூற வச்சு இந்த பி என்ற புள்ளியில கவராயக்கூற வச்சு மேல ஒரு வில்லும், அப்புறம் அளவை மாத்தாம அப்படியே அளவை மாத்தாம பிள்ளைகள் கீழே ஒரு வில்ல வெட்டுவீங்க. சரிதானே, வெட்டிட்டு இந்த வெட்டுற 2 புள்ளி இருக்குத்தானே, இந்த வெட்டுற 2 புள்ளிகளை கவனிங்க, இந்த வெட்டுற 2 புள்ளி இருக்குத்தானே, அந்த வெட்டுற 2 புள்ளியையும் அந்த இடைவெட்டுற 2 புள்ளியையும் பிள்ளைகள் அடிமட்டத்தை வச்சு, இடைவெட்டுற 2 புள்ளியையும் நீங்க செய்யணும் என்னது, அடிமட்டத்தை வச்சு, ரைட், அடிமட்டத்தை வச்சு இணைச்சு விட்டீங்கண்டா சரி. அடிமட்டத்தை வச்சு இணைச்சு விட்டீங்கண்டா இந்த கோட்டுக்கு தான் நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள் செங்குத்து இரு சமக்கூறாக்கி. இது 90 பாகையா இருக்கும், இது இந்த கோட்டை 2ஆ பிரிக்கும். இது 90 பாகையா இருக்கும், இது இந்த கோட்டை 2ஆ பிரிக்கும். சரியான பாருங்க, முதலாவது நாங்க படிச்சோம் ஒரு புள்ளிக்கு சமதூரத்துல அசையணும்டா கட்டாயம் அது எப்படி இருக்கும்னு சொன்னா வட்டமா இருக்கும். முதலாவது நாங்க படிச்சுனாங்க ஒரு புள்ளியிலேருந்து சமதூரத்துல ஒரு புள்ளி அசையணும்னா கட்டாயம் வட்ட வடிவத்தில் அமையும். இப்ப நான் சொன்னான் 2 நிலையான புள்ளிகள் இருக்கு, 2 நிலையான புள்ளிகளுக்கு சமதூரத்தில் ஒரு புள்ளி அசையணும்டா பாருங்க, நிலைத்த இரு புள்ளிகளில் இருந்து சம தூரத்தில் உள்ள புள்ளியின் ஒழுக்கு, முதலாவது இந்த ஏபி என்ற 2 புள்ளி இருக்கு, இந்த 2 புள்ளிக்கும் சம தூரத்துல ஒரு புள்ளி அசையணும்னா முதல்ல அந்த 2 புள்ளியையும் ஒரு நேர்கோட்டால இணைக்கணும். பாருங்க, அவ்விரு புள்ளிகளை தொடுக்கும் கோட்டின் செங்குத்திருகுறாக்கி, செங்குத்திருகுறாக்கி எப்படி கீறேண்டா ஏயில கவராயக்கூற வச்சு அரைவாசி தூரத்தை விட கூட எடுத்து மேல ஒரு வில்லும் கீழே ஒரு வில்லும், பியில கவராயக்கூற வச்சு அரைவாசி தூரத்தை விட கூட எடுத்து மேல ஒரு வில்லும் கீழே ஒரு வில்லும். இதை இணைச்சு விட்டீங்கன்னா இதுக்குத்தான் நாங்க சொல்ற பேர் செங்குத்து இருசம கூறாக்கி என்று சொல்லுவோம். விளங்குது அப்படி ரெண்டு. இது ஏன்னு சொன்னா இந்த கோட்ல நீங்க எந்த புள்ளி எடுத்து உதாரணமா இதுல இந்த புள்ளி எடுங்க, எந்த புள்ளி எடுத்தும் இப்படி இணைச்சு பாத்தீங்கன்னா இடப்பட்ட தூரம் சமனா இருக்கு. உதாரணமா இதை இணைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி இணைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே இந்த தூரம் எல்லாம் கட்டாயம் ஒன்று கொண்டு சமனாத்தான் இருக்கு. இந்த தூரம் எல்லாம் கட்டாயம் ஒன்று கொண்டு எப்படி இருக்குமெண்டா சமனா இருக்கு. நீங்க எந்த புள்ளி அந்த கோட்டின் வழியே
எந்த புள்ளியை எடுத்து பார்த்தாலும் அந்த தூரங்கள் எல்லாம் ஒன்றுக்கொண்டு கட்டாயம் சமனா இருக்கும். சொல்ல விளங்குதா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது இந்த பர்பிள் கலர் பாக்ஸ்ல இருக்கிறத எழுதிட்டு இதை கீறுங்க. நான் விளங்கிச்சான்னு சொல்லுங்க, விளங்காட்டி சொல்லுங்க, திருப்பி கீறி காட்டுறேன். வேண்டிய அளவு எடுக்கலாம். ஆனா வேண்டிய அளவு வேண்டாம், கட்டாயம் அந்த அளவு இந்த கோட்டுண்ட அரைவாசி தூரத்தை விட கூடவா இருக்கும். நீங்க எடுக்கிற அளவு வேண்டிய விருப்பமான அளவு எடுக்கலாம். வீல கவராய கூற வச்சு விருப்பமான அளவு எடுக்கலாம். விருப்பமான அளவு எடுக்கலாம். ஆனா இப்ப சின்னதா எடுக்க இயலாது. அந்த எடுக்கிற அளவு கட்டாயம் அரைவாசி தூரத்தை விட பெருசா இருக்கணும். அந்த அளவு கட்டாயம் அரைவாசி தூரத்தை விட பெருசா இருக்கும். சரிதானே? செங்குத்து இருசம கூறாக்கி கீறதுக்கு ரைட், நீங்க விருப்பமான அளவு எடுக்கலாம். செங்குத்து இருசம கூறாக்கி கீறதுக்கு விருப்பமான அளவு. திருப்பி சொல்றேன் பாருங்க. 2 புள்ளி ஏ என்ற புள்ளி இருக்கு, அடுத்தது பி என்ற புள்ளி இருக்கு. இந்த 2 புள்ளிக்கு சம தூரத்துல ஒரு புள்ளி அசையணும் என்று கேட்டா முதலா நீங்க செய்யணும், அந்த 2 புள்ளியையும் ஒரு நேர்கோட்டால இணையும். அந்த 2 புள்ளியையும் ஒரு நேர்கோட்டால இணையும். சரிதானே? நேர்கோட்டால இணைச்சிட்டு முதலாவது கவராய கூற ஏல வச்சு பாருங்க பிள்ளை, அரைவாசி தூரத்தோட விருப்பமான அளவை அரைவாசி தூரத்தை விட கூட எடுத்து மேல ஒரு வில்லு வெட்டுங்க. அளவை மாத்தாதீங்க. அரைவாசி தூரத்தோட கூட எடுத்து மேல ஒரு வில்லு வெட்டுங்க. அளவை மாத்தாம கீழே ஒரு வில்லு. அதே அளவை மாத்தக்கூடாது. அப்புறம் கவராய கூற இந்த பி என்ற புள்ளியில வச்சு இங்க ஒரு புள்ளியும் அதே மாதிரி இங்க ஒரு புள்ளி, ரெண்டும் கட்டாயம் வெட்டணும். வெட்டாட்டிக்கு வெட்டக்கூடிய மாதிரி கீறணுமா, தேவையான கோட்டை பெருசாக்கணும். வெட்டணும், கட்டாயம் வெட்டக்கூடிய மாதிரி கீறணும். கீறிட்டு இந்த இடைவெற்ற 2 புள்ளிகளையும் நீங்க அடிமட்டத்தை வச்சு இடைவெற்ற 2 புள்ளியையும் பிள்ளைகள் இப்படி அடிமட்டத்தை வச்சு இணைச்சு விட்டீங்கன்னா சரி. இடைவெற்ற 2 புள்ளியை நீங்க அடிமட்டத்தை வச்சு இதை கீறி விட்டீங்கன்னா சரி. இதுக்குத்தான் நாங்க சொல்றப்பே செங்குத்து இருசம கூறாக்கி. இந்த தூரங்கள் கொண்டு கட்டாயம் சமனா இருக்கு. இதுக்குத்தான் நாங்க சொல்றப்பே செங்குத்து இருசம கூறாக்கி என்று சொல்லுவோம். வசீகர் சரியா? இப்ப ஆறுதலா கேளுங்க, அவசரம் இல்லை. என்ன பாடம் அவசரமா படிக்கல.
இப்ப இவ்வளவு விளங்குதா? ரெண்டு விதிமுறை படிச்சிருக்கிறேன். ஒரு நிலையான புள்ளியில இருந்து மாறா தூரத்தில் அசையணும் என்றால் அதுக்கு நாங்க வட்டம் என்று சொல்லுவோம். ஒரு நிலையான புள்ளியில இருந்து மாறா தூரத்தில் அசையணும் என்றால் அந்த கட்டாயம் ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசைற புள்ளியின் ஒழுக்கு என்னவாக இருக்குமெண்டா வட்டமா இருக்கும். ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டு புள்ளி நிலையா ரெண்டு புள்ளி இருக்கு பாருங்க. ஏ என்ற ஒரு புள்ளி இருக்கு, பி என்ற புள்ளி இருக்கு. இந்த ரெண்டு புள்ளிக்கும் சமதூரத்துல ஒரு புள்ளி அசையணும்னா கட்டாயம் அந்த ரெண்டு புள்ளியையும் இணைக்கிற நேர்கோட்டுனா செங்குத்து இரு சமக்கூறாக்கி பாடமா இருக்கணும். இந்த ரெண்டு விதிமுறை மொத்தமா 4 ஒழுக்கு விதிமுறை இருக்கு. 4 கட்டாயம் பாடமா இருக்கணும். ஒரு நிலையான புள்ளிக்கு மாறா தூரத்தில் அசைற புள்ளியின் ஒழுக்கு வட்டம், இரண்டு நிலையான புள்ளிகளுக்கு மாறா தூரத்தில் அசைற புள்ளியின் ஒழுக்கு அந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோட்டின் செங்குத்து இரு சமக்கூறாக்கி. அந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோட்டுன்னா செங்குத்து இரு சமக்கூறாக்கி போடுங்க. பயிற்சி 14.1 கேள்வி எழுத தேவையில்லை. பயிற்சி 14.1 போடுங்க. இல்ல பெரிரா சில வேளை தான் அது ரெக்கார்ட் ஆகும். அதான் நம்மள சொன்னான் ரெக்கார்டிங் நான் செய்யற மாதிரி இல்லை. சில வேளை தான் அந்த ஒர்க் பண்ண மாதிரி அப்லோட் ஆக டைம் எடுக்கும், அப்லோட் ஆகாது. இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ரெக்கார்டிங்ல தான். நான் இப்போ ரெக்கார்ட் பண்றது இல்லை, ரெக்கார்ட் பண்ணி பாக்குறது. சில வேளை அது இந்த க்ளோட்டுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகணும், அப்லோட் ஆகணும். சில வேளை அது அப்லோட் ஆகாது. அதான் பிரச்சனையா, அதெல்லாம் ஷுவர் பண்ணல. அது இது ஹோம்ஒர்க் இல்லை, இப்பயே செய்யுங்க. இது ஹோம்ஒர்க்கா செஞ்சா விளங்காது. இப்பயா முதலாம் கேள்வியை பாருங்க. இப்பயே நாங்க செய்வோம். முதலாவது கேள்வியை பாருங்க. பாருங்க கேள்வியை பாருங்க. பின்வரும் இயக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் உரிய ஒழுக்கை ஒரு பரும்படி என்ற அப்படியே அளக்காம கீறுறது. பரும்படி என்று சொன்னா அளக்காம அந்த வடிவத்தை மட்டும்தான் கீற போறீங்க. ஒரு பரும்படி பரும்படி உருவில் காட்டுக. பாருங்க, 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றின் ஒரு நுனியில் மரக்குற்றி ஒன்றை கட்டி கயிற்றின் மற்றைய நுனியை பிடித்து கயிறு இழுக்கப்பட்டிருக்குமாறு சுற்றும் போது மரக்குட்டி செல்லும் பாதை என்ன வடிவத்துல செல்லும் சொல்லும் கட்டிக்காரப்படி. இவர் கையை அப்படி நிலையா வச்சுக்கொண்டு இந்த கயிற்றை சுத்துறார். சுத்தினா அந்த கயிறு வந்து என்ன பாதையில இயங்கும்னு கேட்டுரு. அந்த கயிறு என்ன பாதையில இயங்கும்னு கேட்டுரு. இது பார்ட் 1க்கு வர கேள்வி. சரிதானே? 14.1 கேள்வி எழுதப்படா முதலாவது 1 போட்டு பிள்ளைகள் அதுல முதலாவது 1 போடுங்க. 1 சொன்ன விளங்கான பாருங்க. கை நிலையா, அதாவது கைத்தை வந்து நிலையா பிடிச்சு கொண்டு இங்கால ஒரு மரக்குச்சி ஒண்ணு கட்டி இருக்கு. இப்ப கைத்தை வந்து இறுக்கி சுத்துற. அப்ப கயிறு என்ன பாதையில அசையும் கேட்டிருக்கு. ரைட். அப்ப அந்த அதாவது இந்த மரக்குச்சி என்ன பாதையில அசையும் கேட்டா என்ன நடக்கும்? வட்ட பாதையில அசையும். கைய அப்படி நிலையா வச்சுக்கொண்டு கைத்தை மட்டும் சுத்துறீங்க. எல்லாரும் நீங்க கிரேட் 10 ஆக்கள் நாங்களும் கேட்க தெரியாதபடியே தானே படிக்க வந்தீங்க. எல்லாரும் செய்யுங்க, சும்மா இருக்க வேணாம். நீங்களும் செய்யுங்க. கிரேட் 10 ஆக்கள் நீங்க வந்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, சும்மா இருக்க தேவையில்லை. நீங்களும் அந்த காப்பியில் எழுதுங்க, பயிற்சி நம்பரை போட்டா செய்யுங்க. அப்ப இதை எப்படி வரைஞ்சு காட்டுவீங்கன்னா கவனிங்க. எப்படி வரைகிறேன்னா ஒரு புள்ளியை குறிங்க. ஒரு நிலையான புள்ளியை குறிச்சிட்டு பாதையை மட்டும்தான் கேட்டிருக்கு. விருப்பமான ஒரு அளவெடுத்து ஒரு வட்டத்தை குறிச்சிட்டு பிள்ளைகள் கைத்திர நீளம் 50 சென்டிமீட்டர். இதை நீங்க டாட் புள்ளியால காட்டணும். 50 சென்டிமீட்டர் டாட் புள்ளியால காட்டுங்க. 50 சென்டிமீட்டர் சரியான பாருங்க. டாட் புள்ளியால காட்டுங்க 50 சென்டிமீட்டர்.
கேள்வி எழுத்து வேலை பெறீரா கேள்வி நம்பரை போட்டுட்டு நிலையான புள்ளியிலேருந்து மாறா தூரம் 50 சென்டிமீட்டர் தூரத்துலேன்னு சொன்னா ஒரு வட்டத்தை கீறிட்டு இது 50 சென்டிமீட்டர் காட்டி விட்டா சரிதான் பெரும்படி படமா அளக்காம கீறுறது. எழுதிட்டீங்களா? சரியாது. ஒரு நிலையான புள்ளியிலிருந்து 50 சென்டிமீட்டர் தூரம்னு சொன்னா ஒரு கைத்திட்ட ஒரு நுனியில வந்து மரக்குட்டி மற்றதை கையில பிடிச்சு கொண்டு கைத்தை சுத்தினா இந்த மரக்குட்டி கட்டாயம் வட்ட வடிவத்தில் அமையும். இதான் முதலாம் கேள்விக்கு ஆன்சர். கேள்வி எழுத்து தேவையில்லை. ரெண்டாவது சொல்லுங்க. ஒரு தொழில்படும் கடிகாரத்தின் நிமிடமுள்ளின் அந்தம் செல்லும் பாதை, அந்த நிமிடமுள்ள அந்த நுனி வந்து என்ன பாதையில செல்லும்? அந்த நிமிடமுள்ள நுனி வந்து என்ன பாதையில செல்லும்? ஒரு நிமிடமுள்ள நுனி வந்து என்ன பாதை? இந்த நுனி வந்து என்ன பாதை? அந்த நிமிடமுள்ள நுனி எடுத்தீங்கன்னா பிள்ளைகள் கட்டாயம் அது செல்லுவது வட்டப்பாதையா இருக்கும். இதான் மணிக்கூட மையம் என்றோட மார்க் பண்ணுங்க. சரிதானே? மார்க் பண்ணிட்டு இதை கீறுங்க. அவ்வளவுதான். மணிக்கூட மையத்தை மார்க் பண்ணிட்டு வட்டத்தை கீறி விட்டா சரி. வட்டம் மட்டும் கீறினா போதும், அவ்வளவுதான்.
பாதை மட்டும் காட்டினா போதுமா, வட்டத்தை மட்டும் கீறு காட்டினா போதும். அந்த நிமிடம் முள்ளு கட்டாயம் வட்ட பாதையில சுத்தம். இவ்வளவுதான் விட. வட்டமண்டு எழுதக்கூடாது, கீறி காட்டணுமா. ஒழுக்கை ஒரு பரும்படி உருவில். கேள்வியை பாருங்க. உருவுல குறிச்சு காட்ட சொல்லி, உருவுல குறிச்சு காட்ட சொல்லி. ஒரு பரும்படி உருவுல குறிச்சு காட்ட சொல்லி. ரெண்டாவது முடிஞ்சுதா? பாப்பாங்க. மூன்றாவது பாருங்க. ஏபி என்ற ரெண்டு வீடு இருக்கு பாருங்க. உருவில் காணப்படுகின்றவாறு உருவில் உள்ள கிடைப்படத்தில் ஏ, பி என்ற ரெண்டு வீடு. இந்த ரெண்டு வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 50 மீட்டர். இந்த ரெண்டு வீட்டுக்கும் சம தூரத்தில் ஒரு மதில் உண்டு. இந்த ரெண்டு வீட்டுக்கும் நடுவுல ஒரு மதில் ஒன்று அமைக்கப்படும். ரெண்டு வீட்டுக்கும் சம தூரத்துல மதில் ஒன்று அமைக்கணும் என்றா அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த ரெண்டு புள்ளிக்கும் சம தூரம் பாருங்க. ஏ என்றது ஒரு வீடு, அது ஒரு புள்ளி. பி என்றது ஒரு வீடு, அது ஒரு புள்ளி. அப்ப ரெண்டு புள்ளிக்கும் சம தூரத்துல ஒரு மதில் ஒன்று அமைக்கணும் என்றா என்ன செய்யணும்? கட்டிக்கார அப்படி சொல்லுங்க. இந்த இரண்டு புள்ளிகளுக்கு சம தூரத்துல ஒரு மதில் ஒன்று அமைக்கணும் என்றா என்ன செய்யும்? இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் சம தூரத்துல ஒரு மதில் ஒன்று அமைக்கணும் என்றா என்ன செய்யணும்? என்ன வரும்? இரண்டு புள்ளிகளுக்கு சம தூரத்துல அசைகிற புள்ளியின் ஒழுக்குக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? அது ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கிற நேர்கோட்டுண்ட என்னவாக இருக்கும்? செங்குத்து இரு சம கூறாக்கி. அப்படி செய்யற முறையை கொஞ்சம் பாருங்க. முதலாவது கேள்வி எழுத்த பிள்ளையர் பாருங்க. ரெண்டு புள்ளி, இது ஒரு புள்ளி என்று வைப்போம், இது ஒரு புள்ளி. ரெண்டு புள்ளியா, இது ஏ என்ற புள்ளி. நீங்க எல்லாமே பென்சிலால தான் மார்க் பண்ணணும், ஒன்றும் பெண்ணால மார்க் பண்ணக்கூடாது. இது பி என்ற புள்ளி. இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் சம தூரத்துல அசைற புள்ளியின் ஒழுக்கு கேட்டா, இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் சம தூரத்துல அசைற புள்ளியின் ஒழுக்கு கேட்டா, ரைட்? இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் சம தூரத்துல அசைற புள்ளியின் ஒழுக்கு கேட்டா, இது ஏ என்ற வீடு, இது ஒரு ஏ என்ற வீடு, இது பி என்ற வீடு. இந்த ரெண்டு வீட்டுக்கும் சம தூரத்துல ஒரு மதில் அமைக்கணும்னா அவங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவுல தான் மதில கட்டப்போம். இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவுல தான் மதில கட்ட போறோம். அப்ப இதை எப்படி செய்ய போறோம்னு பாருங்க. இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவுல ஒரு மதில கட்ட போறோம்னா முதல்ல அந்த ரெண்டு புள்ளியை இணைப்போம். ஏபி என்ற ரெண்டு புள்ளியை இணைப்போம். சரிதானே? ஏபி என்ற ரெண்டு புள்ளியை இணைப்போம். இந்த ஏபி என்ற ரெண்டு புள்ளியை இணையும். சரி பாருங்க. இந்த ஏபி என்ற ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கணும். அதை முதலாவது செய்யும். ரைட்? ஏபி என்ற ரெண்டு புள்ளியை இணைச்சிட்டு இதுக்கு செங்குத்து இருசம கூறாக்கி போல் பிராக்டிஸ் ஆயிரும். எப்படி கீறுறேன்னு பாருங்க. செங்குத்து இருசம கூறாக்கி எப்படி கீறுறேன்டா, ஏயில கவராய கூற வச்சு அரைவாசி தூரத்தை விட கூட எடுத்து மேல ஒரு வில்லு வெட்டுவீங்க. அளவை மாத்தாம ரைட்? அளவை மாத்தக்கூடாது. அளவை மாத்தாம கீழே ஒரு வில்ல வெட்டுவீங்க. சரியாது? கீழே ஒரு வில்ல வெட்டிட்டு அதே அளவு பீல கவராய கூற வச்சு சரி, ரைட்? இங்க வெட்டுவீங்க. அளவை மாத்தாம இங்க வெட்டுற பாருங்க. இது ஒரு பிரச்சனை வந்துட்டு. என்ன பிரச்சனை வந்துச்சு? ரெண்டும் வெட்டுப்படையில. என்ன? ரெண்டும் வெட்டுப்படையில ஏண்டா வெட்டுற மாதிரி அந்த வில்ல பெருசாக்கணும். ரெண்டும் வெட்டுப்படையிலேண்டா வெட்டுற மாதிரி அந்த வில்ல பெருசா கீறுவோம். பாருங்க, நான் கீறினால வெட்டுப்படையில ஆட்டிக்கு வெட்டின மாதிரி அந்த வில்ல வந்து பெருசா கீறுங்க. பாருங்க, வெட்டக்கூடிய மாதிரி பெருசா கீறி விடுங்க. கீறிட்டு அடிமட்டத்தை வச்சு அடிமட்டத்தை நேராக்கி இங்க கொண்டு வந்து வச்சு இதை இணைச்சு விடுங்க.
இப்படித்தான் மதில். இந்த 2 வீட்டுக்கும் சமதூரத்துல மதில் கட்டணும்னா இப்படித்தான் கட்டணும். நீங்க மார்க் பண்ண வேண்டிய 90 பாகைன்னு மார்க் பண்ணணும். அடுத்தது இந்த 2 நீளமும் ஒன்றுக்கொண்டு சமன் என்று மார்க் பண்ணணும். அழகா கீறுங்க, ஆறுதலா கீறுங்க, அழகா கீறிக்கொள்ளுங்க. பரீரா ரெக்கார்ட் பண்ணி பார்க்க போறீங்களா பாப்போம். பாருங்க, ரைட் பண்ணி பரீரா. ஓகே, அதிபாட அப்டேட் பண்ணில அதை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண விடுது இல்லையா? இல்ல உங்களோட ஒர்க் பண்ணது இல்ல அதிபா, உங்களோட ஜூம்ல அது காட்டுது இல்ல. இப்ப 3ஆவது முடிஞ்சா அழகா செய்யுங்க. செய்யாதாக்கள் அழகா கீறுங்க பிள்ளைகள். அவசரம் இல்ல, அழகா கீறி பழங்க. அழகா மாக்கணும், பில்லுகள் எல்லாம் அழகா மாக்கணும். இது அழகா கீறணும், மறக்காது. எல்லாரும் உங்களுக்கு ஒர்க் ஷீட் போய் எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு ஒர்க் ஷீட் போய் எடுத்தாச்சு எல்லாரும்? எத்தனை பேர் உங்களுக்கு ஒர்க் ஷீட் எடுத்தாக்க? செய்து கொண்டே கொடுங்கவா. கொடுக்கலாம், நீங்க பிரச்சனை இல்லை. செய்தாக்கள் கொடுங்க, பிரச்சனை இல்லையா? போன்ல அப்துல் மிஸ் ரெக்கார்ட் பண்றேன்னா அதை ஸ்கிரீன் ரெக்கார்டர் எதுவும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். என்னோட ஜூம் வந்து பழைய மாடலா இருக்கணும். கொட்டைனா மட்டக்குழியில படிக்கிறார்கள், நாளைக்கு தான் போய் எடுக்கணும் உங்களோட பேப்பரா. உடனே காட்ட நினைக்கிறேன். சில ரிமூவ் ஆகி நீங்க போனை ஆஃப் பண்ணி ஒன் பண்ணி சில அப்படி காட்டு மாதிரி இருக்கு. அப்டேட் பண்ணீங்கன்னா போனை ஆஃப் பண்ணிட்டு ஒன் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணி பாருங்க. போன்ல வந்து வாய்ஸ் வர நினைக்கிறேன். அப்படியா அப்துல் மிஸ்? எப்ப அதுல வார வெனிஸ்டேக்குள்ள செஞ்ச பேப்பர் கொடுக்கணும். மற்ற குழியாக்கள் வார வள்ளிக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சரியா? முடிஞ்சதா 3வது கேள்வி? தெரியல காபீஸ், பாப்போமா. எல்லாம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஸ்டார்ட் ஆகும் நேரடியா. எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது. என்ன ஒண்ணு சொல்லல, இப்ப ஸ்டார்ட் பண்ணேல. நேரடியா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்க எங்களையும் ஸ்டார்ட் ஆகுமா? ரைட், அடுத்த சொல்லுங்க கட்டிக்காரப்பள்ளி. ஒரு ஊர்வலத்தில் தீப்பந்தை சுற்றுபவரின் பந்தில் உள்ள தீப்பிழம்பு செல்லும் பாதை என்ன பாதை? பார்த்திருப்பீங்க அந்த வெசாக்குக்கு என்ன இல்ல போயா தினங்கள்ல பன்சல வழிய செய்வாங்க. பொசன் எல்லாம் வந்தா என்ன வடிவத்துல சுத்தம்? வட்டம். அப்ப ஒரு புள்ளிய குறிச்சிட்டு மையத்தை மார்க் பண்ணிட்டு வட்ட வடிவத்தை கீறுங்க. அதுல பாதை வந்து வட்ட வடிவத்துல அமைஞ்சிருக்கு.
பாதை வந்து வட்ட வடிவத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு நிலையான புள்ளி. ஏன்னா அவர் கை நடுவுல தான் கையை வச்சுக்கொண்டு அந்த பந்தத்தை சுத்துவார். ரீஜாயின் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அதிபா நடுவுல தான் பந்தத்தை வச்சுக்கொண்டு சுத்துற நேரம் அந்த பந்தம் தீப்பந்தம் சுத்துற பாதை வட்ட வடிவமா இருக்கு. முடிச்சிட்டீங்களா? ஆறாவது பாருங்க, இந்த ராட்டினம். இந்த ராட்டினம் எடுத்தா பாருங்க நடுவுல இணைச்சிருக்கு. இந்த தூரங்கள் அந்த ராட்டினத்துல பாருங்க இடப்பட்ட தூரம் எல்லாம் சமனா இருக்கு. அது ஒரு ஆளோட பாதை எப்படி இருக்கும்? ராட்டினத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காண்டு வை, சுத்துற பாதை என்ன வடிவமா இருக்கும்? வட்ட வடிவம். அதை கேளுங்க, அதுவும் வட்ட வடிவமாக அமையும். வட்ட வடிவமாக அமையும். நான் பாக்குறேன்னா கட்டாயம் பார்ப்பேன், பார்த்துட்டு போடுவேன் டிஷன். கட்டாயம் குரூப் செக் பண்ணுவேன்னா. முடிஞ்சுதா? எல்லாம் வட்டமா வராது, கேள்விக்கு ஏத்த மாதிரி ஒரு புள்ளியில இருந்து சமதூரம், அதால வட்டம். மேல செங்குத்து சமக்குறாக்கி வந்துச்சு, எல்லாத்துக்கும் வட்டம் வராதா? ஆறாவது கேள்வி, நிறுத்தாடு வலையில் ஒரு சந்தர்ப்பத்தில் அதன் குறுக்கு தண்டின் இரு அந்தங்களிலும் அமைந்திருக்கும் பிள்ளைகள் செல்லும் பாதை எப்படி இருக்கு? உதாரணம் பாருங்க, இது நிறுத்தாடு வலை என்று வை. இது நிறுத்தாடு வலை என்று வைப்போம்.
இதுல இப்படி சரியா அணைச்சிருக்கு. இதுல ஒரு ஆள் அமர்ந்திருக்கிறார். ரெண்டும் இடப்பட்ட தூரம் சமனா இருக்கும். பாருங்க, நிறுத்தாடு வளையிட மையம் இது. இதுல ஒரு ஆள் அமைஞ்சிருக்கான்னு வைங்களேன். ரைட். ஓகே, அதே தூரத்துல இங்க ஒரு ஆள் இருக்கிறார். இப்ப என்ன சொல்லுங்க, இந்த ஏ என்ற பாதையும் பி என்ற ரெண்டு பேர்ட்ட பாதையும் எப்படி அமையும்? இந்த நிறுத்தாடு வளையில இது நடுவுல நிலையான புள்ளி. பாருங்க, நிலையான புள்ளி ஒன்றுதான் இருக்கு. கவனமா கவனிச்சு கொள்ளுங்க. இது நிலையான புள்ளி. நிலையான புள்ளி எத்தனை இருக்கு? ஒன்றுதான் இருக்கு. இந்த புள்ளியில இங்க ஏ என்ற ஒருத்தர் இருக்கார், இங்க பி என்ற ஒருத்தர் இருக்கிறார். வடிவா கேள்வி கவனமா பார்க்கணும் பிள்ளைகள். நிறுத்தாடு வளையில நிலையான புள்ளி ஒன்றுதான் இருக்கு. பாருங்க, நிறுத்தாடு வளையில நிலையான புள்ளி ஒன்றுதான் இருக்கு. இது மட்டும் தான் நிலையான புள்ளி. நிறுத்தாடு வளையின் ஒரு சந்தர்ப்பத்தின் அதன் குறுக்கு தண்டி தான் குறுக்கு தண்டி. இதுல அமைந்திருக்கிற பிள்ளைகள், இரு அந்தங்களில் அமைந்திருக்கும் பிள்ளைகள் செல்லும் பாதை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. பாருங்க, நிறுத்தாடு வளையில இரு அந்தங்கள்லயும் அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள் செல்ற பாதை, இதெல்லாம் அந்த பிள்ளை இருக்குன்னு வைங்க. ரைட், இப்படித்தான் போயிட்டு வரணும். சொன்ன பாருங்க, ஒரு ஆள் கீழே போயிட்டு இவர் மேல எப்படி வருவார், கீழே போவார், மேல வருவார். அதே மாதிரி இவரை பாத்தீங்கன்னா இவரும் கீழே போவார், மேல வருவார். சரியான பாருங்க, ரெண்டு பேச்ச பயண பாதையும் எந்த வில்லின் வழியே அமைந்திருக்கு. சொன்ன பாருங்க, இது நிலையான புள்ளி. இந்த ஏ என்றவர் கீழே போவார், அதே மாதிரி மேல வருவார். அதே மாதிரி தான் இந்த பி என்றவரும் ஒரு என்ன செய்வார், கீழே போவார், அதே மாதிரி மேல வருவார். அப்ப ரெண்டு பிள்ளைகளும் அசைகிற பயண பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கு? செங்குத்திரு சமகூராக்கிய ரெண்டு பேரும் அசைகிறது வட்டத்தின் வில்லின் வழியே அசைவின. பாருங்க, ரெண்டுமே ஒரே வட்டம். பாருங்க, சம ஆரைகளை கொண்ட ஒரு வட்டம். ஒரு முழு வட்டத்தின் வில்லின் வழியே தான் அசைய போயிடும். உள் வட்டமா வராது. இவர் மேல போயிட்டு கீழே வருவார். என்ன, இது மேல போய் கீழே வருது. அதே மாதிரி தான் இங்க ரைட். ஒரு வட்டத்தின் வில்லின் வழியே ரெண்டு பேரும் அசைவின. பாருங்க, சரியான இதான அந்த பயண பாதையா இருக்கும். வட்டத்தின் வில்லின் வழியே ரெண்டு பேரும் அசைவின. வட்டத்தின் வில்லின் வழியே ரெண்டு பேரும் அசைவின. சொன்ன பாருங்க, இதுக்கு செங்குத்து. ஏன்னா செங்குத்திரு சமக்கூறாக்கி என்ன பிள்ளைகள், ஏ என்ற புள்ளியும் பி என்ற புள்ளியும் அசையக்கூடாது. சில பேர் போட்டீங்க செங்குத்திரு சமக்கூறாக்கி, அது வராது. ஏன் வராதுண்டா பிள்ளைகள் சொல்றேன் கேளுங்க. ஏன் வராதுண்டா, ரெண்டு நிலையான புள்ளி, அந்த ரெண்டு புள்ளியும் அசையக்கூடாது. ரெண்டு புள்ளியும் அசையாட்டிக்குத்தான் செங்குத்திரு சமக்கூறாக்கி. இதுல அசையாத புள்ளி எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கேள்வி செய்யற கவனமா பாருங்க. இதுல எத்தனை புள்ளி அசையாம இருக்கு? நிலையான புள்ளி இதுல எத்தனை இருக்கு? ஒன்று. ஒரு நிலையான புள்ளி வந்தா என்ன வரும் மாறா தூரத்துக்கு? ஒரு நிலையான புள்ளி வந்தா என்ன வரும் மாறா தூரத்துக்கு? சரிதானே? ஒரு நிலையான புள்ளிக்கு சமதூரத்தில் அசைற புள்ளிகளுக்கு வட்டம். இதுல ஒரு நிலையான புள்ளி இருக்கு, இது ரெண்டும் அசையும் புள்ளி. அப்போ ஒரு நிலையான புள்ளி இருந்தா கட்டாயம் வட்டத்தின் வழிதான் இருக்கு. அப்ப அடுத்த படத்தை கீறி விடுங்க. இப்படித்தான் அந்த படம் வரும். வட்ட வில்லின் வழியே தான் அவை அசைவின. வட்ட விற்களின் வழியே தான் அவை அசைவின.
விளங்குதா? ஒரு நிலையான புள்ளியனா மறக்காதீங்க. நிலையான புள்ளியன்னா அந்த புள்ளி அசையக்கூடாது. கட்டாயம் வட்டமா இருக்கு. சரிதானே? 2 நிலையான புள்ளி என்றா செங்குத்து சமக்கூறாக. இதை பாருங்க, ஒரு நிலையான புள்ளி நடுவுல தான் நுழைச்சது. முடிஞ்சுதா? 6வது கேள்வி. 6ஆம் கேள்வி முடிஞ்சுதா? ஆறாவது கேள்வி முடிச்சிட்டீங்களா? ரைட். 2வது சொல்லு. தரப்பட்டுள்ள உருவுல பாருங்க, P என்ற ஒரு மரம் நிலையா நிக்குது, Q என்ற ஒரு மரம் நிலையா நிக்குது. தரப்பட்ட உருவில் P, Q ஆகியன கிடைத்தரை ஒன்றிலிருந்து ஒன்றிலொன்று 25 மீட்டர். பாருங்க, இந்த 2 மரத்துக்கும் இடப்பட்ட தூரம் 25 மீட்டர். இரு மரங்களாகும். ஒவ்வொரு மரத்தில் இருந்தும், இந்த வசனத்தை பாருங்க, ஒவ்வொரு மரத்தில இருந்தும் 15 மீட்டர் தூரத்துல ஒரு நீர் திருகுப்பிடியை பொருத்த வேண்டி உள்ளது. ஒழுக்குகள் பற்றிய அறிவுக்கேற்ப திருகுபிடி பொருத்தப்படத்தக்க இடங்களை காணும் விதத்தை ஒரு பரும்படி உருவை கொண்டு காட்டுங்க. 2 புள்ளிய குறிங்க. ஒரு புள்ளிய P என்று மார்க் பண்ணுங்க. இன்னொரு புள்ளிய Q என்று மார்க் பண்ணுங்க. இது 2க்கும் இடப்பட்ட தூரம் 25 மீட்டர் மார்க் பண்ணுங்க. இப்ப நீங்களாம் செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் தாரேன். என்ன விட வரமென்று பாப்பா. இப்ப என்ன சொல்லியிருக்கேன்டா பிள்ளைகள் காணா பாருங்க. என்ன சொல்லியிருக்கேன்டா, இந்த P என்ற புள்ளியிலிருந்து 15 மீட்டர் தூரத்திலையும் Q என்ற புள்ளியிலிருந்து 15 மீட்டர் தூரத்திலையும் 2க்கும் இதுல இருந்து 15 மீட்டர் தூரமா இருக்கணும். இதுல இருந்து 15 மீட்டர் தூரத்துல வந்து ஒரு நீர் திருகுப்பிடி பொருத்த வேண்டி இருக்கா. அந்த நீர் திருகுப்பிடியை டெப் கொண்டு பொருத்த போயிடும். அந்த டெப்பை வந்து எங்க பொருத்தலாம் என்று கேட்டு, அந்த டெப்பை வந்து எங்க பொருத்தலாம் என்று கேட்டிருக்கு. எப்படி விடவர்? இது 2க்கும் இடப்பட்ட தூரம் 25 மீட்டர். இதுல இருந்து 15 மீட்டர் தூரத்திலையும் இதுல இருந்து 15 மீட்டர் தூரத்திலையும் 2க்கும் சமனான தூரத்துல 15 மீட்டர் தூரத்துல ஒரு திருகுப்பிடின்னு சொல்றது டெப் கொண்ட பொருத்த போறோம். அந்த டெப் எங்க பொருத்தலாம் என்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இந்த டெப்பை எங்க பொருத்தலாம் என்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. பாப்பா யோசிங்க. படிச்சா 2ஐயும் வச்சு கொண்டுதான் செய்ய போறோம். புதுசா ஒன்றும் படிக்கல. ஆனா அந்த விதிமுறை பிள்ளைகள் பாடமா இருக்கணும், முக்கியம். உங்களோட எக்ஸாமுக்கு 12 மார்க்ஸ் கேள்வி வரும். கிரேட் 9ல படிக்கிறது உங்களுக்கு 8 மார்க்ஸுக்கு வருமா? ஒரு ஆள் சொல்றாரு நடுவுல வரும். நடுவுல பொறுத்தினா பிள்ளைகள் 25 2ஆ பிரிச்சா 12.5 தானே. எங்களுக்கு 15 மீட்டர் தூரத்துல இருக்கணும். நடுவுல பொறுத்தினா சரியா? நடுவுல பொறுத்தினா அங்க வரப்போகுது. 25 2ஆல் வச்சா 15 மீட்டர் தூரம் தான் வரும். 12.5 மீட்டர்.
அர்க்கம் என்ன எப்படி கீறுறது ஏயில இருந்து 15 மீட்டர் சும்மா தான் கீற போறீங்க பாருங்க சுமார் வட்டம் உண்டா அரைவாசி தூரத்தை கூட எடுத்து 15 மீட்டர் அரைவாசி தூரத்தை கூட எடுத்து பாருங்க இதுல இருந்து 15 மீட்டர்னு சொன்னா ஒரு வட்டம் வரும் இதுல இருந்து 15 மீட்டர்னு சொன்னா ஒரு வட்டம் வரும் அதே மாதிரி ஏனண்டா இந்த மரத்தில இருந்து 15 மீட்டர் தூரத்துல இந்த மரம்னு சொல்ல பாருங்க ஒரு மரம் இந்த ஒரு மரத்தில இருந்து 15 மீட்டர் தூரம் அதே மாதிரி இங்கால இந்த மரத்தில இருந்து அதே தூரம் 15 மீட்டர் இன்னும் ஒரு வட்டம் வரும் பாருங்க இந்த ரெண்டு வட்டமும் இடைவெற்ற புள்ளி ஒன்று பாருங்க இங்க வெட்டுது இங்க வெட்டுது இந்த இடத்துல தான் பாருங்க இதை நீங்க அளந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் இது 15 மீட்டரா இருக்கு அதே மாதிரி இங்க அளந்து பாத்தீங்கன்னாலும் கட்டாயம் இது 15 மீட்டரா இருக்கு இந்த வட்டத்தின் ஆரை மையத்துக்கும் பரிதிக்கும் இடப்பட்ட தூரம் ஆரை இது அளந்து பாத்தீங்கன்னா இது 15 மீட்டர் இது அளந்து பாத்தீங்கன்னா இதுவும் 15 மீட்டர் சொன்ன வழங்க பாருங்க பீக்கமா கியூ என்ற ரெண்டு மரம் 25 மீட்டர் தூரத்துல இருக்கு இந்த பி என்ற மரத்துல இருந்து 15 மீட்டர் பி என்று சொன்னா ஒரு புள்ளியில இருந்து 15 மீட்டர் 15 மீட்டர் ஆரை கொண்ட வட்டம் கியூ என்ற மரத்துல இருந்து 15 மீட்டர் ஆரை கொண்ட வட்டம் ரெண்டு வட்டமும் இடைவெற்ற புள்ளியை பாத்தீங்கன்னா பியில இருந்தும் 15 மீட்டர் தூரத்துல இருக்கும் கியூல இருந்து இப்ப நீங்க இந்த திருகுப்பிடியை வந்து இங்கேயும் பொருத்தலாம் ரைட் இந்த புள்ளியிலையும் பொருத்தலாம் இந்த புள்ளியிலையும் பொருத்தலாம் யாரும் இதை மாதிரி யோசிச்சாக்க இல்ல நீங்க செங்குத்து இருசம கூறாக்கி இன்னொரு முறை நான் சொல்றேன்னா இது விளங்குது தானே இன்னொரு முறையும் சொல்றேன்னா இப்படி செய்யலாம் இல்லாட்டி இன்னொரு முறை சொல்றேன்னு பாருங்க சரி அதை மார்க் பண்ணுங்க இன்னொரு முறையும் சொல்றேன்னா சரியாது இன்னொரு வழியில செய்து காட்டுறேன் பாருங்க இன்னொரு வழியில செய்து காட்டுறேன் பாருங்க வா பாருங்க ரெண்டு புள்ளி இருக்கு இது பி என்ற புள்ளி இது கியூ என்ற புள்ளி இந்த கணக்கை இப்படியும் செய்யலாம் நான் சொல்றேன் பாருங்க இப்ப ரெண்டு புள்ளிக்கும் சம தூரத்துல பாருங்க 15 மீட்டர் தூரம் வேண்டாம் ரெண்டு புள்ளிக்கும் சம தூரத்துல ரெண்டு புள்ளிக்கு சம தூரம் வேண்டாம் முதல் செங்குத்து இருசம கூறாக்கிய கீறுவன் கவனிங்க ரெண்டு புள்ளிக்கும் சம தூரம் வேண்டாம் முதல் செங்குத்து இருசம கூறாக்கிய கீறுவன் ரெண்டு புள்ளிக்கும் சம தூரம் வேண்டாம் முதல் செங்குத்து இருசம கூறாக்கிய கீறுவன் ரெண்டு புள்ளிக்கும் சம தூரம் வேண்டாம் முதல் செங்குத்து இருசம கூறாக்கிய கீறுவன் ரைட் ரெண்டு புள்ளிக்கும் சம தூரம் வேண்டாம் முதல் செங்குத்து இருசம கூறாக்கி இதுல ஒரு புள்ளியை வெட்டுவா இங்க ஒரு புள்ளி அளவை மாத்தாம இதுல வச்சு இங்க ஒரு புள்ளி அதே மாதிரி கீழே ஒரு புள்ளி சரிதானே ரெண்டு புள்ளிகளுக்கு சம தூரத்தில் அசையணும் வேண்டாம் முதல் செங்குத்து இருசம கூறாக்கிய வரைவி இது செங்குத்து இருசம கூறாக்கி பிற சொல்லியிருக்க பிள்ளைகள் ரைட் இப்போ கேள்வி முடிய இல்லையா இதோட முடிச்சா பிள்ளை
பிற சொல்லியிருக்கு 2 மீட்டர் தூரம். அப்படி என்ன இது 2 மீட்டர் தூரம் என்ற பிள்ளைகள் உங்களோட கவர் ஆயத்தை பரம்படியா தான் கீறமா உங்களோட கவர் ஆயத்துல 15 மீட்டர் தூரம் பரம்படி சும்மா தான் கீறோம். ஒரு விருப்பமான ஒரு அளவு எடுத்து அது 15 மீட்டர் எடுத்துக்கணும். உங்களோட கவர் ஆயத்துல ஒரு 15 மீட்டர் தூரத்தை அளந்து ரைட் சும்மா தான் ஒரு விருப்பமான அளவு எடுத்து சும்மா மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ற இன்னொரு கலரால ரைட் இங்க மார்க் பண்றது ரைட் பாருங்க பியில இருந்து இது 15 மீட்டர் வைங்க. 15 மீட்டர் அளக்கையில நாங்க சும்மா தான் பெரும்படியத்தான் மார்க் பண்ணோம். இங்க வெட்டுறது அதே மாதிரி கீழே வெட்டுறது பாருங்க அதே மாதிரி கீழே வெட்டுவீங்க. கோடு காணாது கோட்டை கொஞ்சம் நீட்டுவோம். இப்ப அளவை மாத்தாம அதே தூரமா கியூல வச்சு பாருங்க அந்த கோட்டின் வழியை தான் அமையும். கியூல வச்சு இங்க வெட்டுவோம். அது ஒரு சிவப்பு கலர் அளக்குற இதுல வெட்டுவோம். அளவை மாத்தாம கீழே கொண்டு வாங்க. இங்க வெட்டிட்டு இதை இணைச்சு காட்டுங்க. ஒரு டொட் லைனால அடிமட்டத்தை வச்சு இணைச்சு காட்டுங்க. இது எத்தனை மீட்டரா இருக்குமெண்டா 15 மீட்டர் 15 மீட்டர் 15 மீட்டர். இப்படி செய்தாலும் சரி இப்படி செய்தாலும் சரி சரி என்ன பாருங்க இப்படி நீங்க செய்தாலும் சரி இந்த 2 புள்ளிகளுக்கும் சம தூரம் என்ன 15 15 முதல்ல நீங்க 2 புள்ளிக்கு சம தூரம் என்றா செங்குத்திரு சமக்கூறாக்கி கீறிட்டு பிறகு 15 மீட்டர்னா விருப்பம் என்ன பரம்படி படம் ஒன்றும் அளந்து கீறே இல்லை. விருப்பமான ஒரு அளவெடுத்து இங்க வெட்டுங்க. அதே மாதிரி கீழே வெட்டுங்க. அளவை மாத்தாம இங்க வெட்டுறது கீழே வெட்டிட்டு இதை 15 15 மார்க் பண்ணி விட்டீங்கன்னா சரி இதை 15 பாருங்க. ஆகவே இதுலயும் ஒரு திருகுபிடி பொருத்தலாம். இந்த இடத்துலயும் ஒரு திருகுபிடி வரும். இந்த இடத்துலயும் ஒரு திருகுபிடி வரும். இப்படி யாரும் யோசிங்களா? இப்படியும் செய்யலாம். 2 வழியா ஒரு வழி 2 வட்டத்தை கீறி 2 இடைவெற்ற புள்ளி. இன்னொரு வழி வந்து இந்த 2 புள்ளிக்கும் சம தூரம் என்றா வசிய கொஞ்சம் யோசிக்கணுமா அப்ப இது கொஞ்சம் யோசிச்சு செய்யணுமா. இந்த பி என்ற புள்ளிக்கும் கியூ என்ற புள்ளிக்கு இல்லாட்டி இப்படி யோசிங்க. பி என்ற புள்ளியில இருந்து 15 மீட்டர் தூரம் என்றா வசிய இது ஈஸி உங்களுக்கு. பி என்ற புள்ளியில இருந்து 15 மீட்டர் தூரம்னா இதுல ஒரு வட்டம். கியூ என்ற புள்ளியில இருந்து 15 மீட்டர் தூரம் என்றா இதுல ஒரு வட்டம். 2 இடைவெற்ற புள்ளி 2க்கும் 15 மீட்டர் தூரத்துல இருக்கு. அது ஈஸி. சரிதானே? உங்களுக்கு இது கஷ்டமா இருந்தா இப்படி செய்யலாம். பி என்றது ஒரு புள்ளி அதுல இருந்து 15 மீட்டர் தூரம் அப்போ ஒரு வட்டம் கீறுவீங்க. கியூ ஒரு புள்ளி அதுல இருந்து 15 மீட்டர் தூரம் பண்ணா இன்னொரு வட்டம் கீறுவீங்க. 2 இடைவெற்ற புள்ளிகள் 2க்கும் 15 மீட்டர் தூரத்துல பாருங்க. இதுல இருந்தும் இது 15 மீட்டர் தூரம் 15 மீட்டர் தூரம் இதுல இருந்தும் இது 15 மீட்டர் தூரம் 15 மீட்டர். அப்ப நீங்க அந்த திருகுபிடியை ஒன்று இங்கேயும் பொருத்தலாம். அடுத்தது இங்கேயும் பொருத்தலாம். திருகுபிடியை இங்கேயும் பொருத்தலாம். அடுத்தது இங்கேயும் பொருத்தலாம். சரி என்ன பாருங்க பிடிச்ச அளவெடுத்தான் கீறுறது. இது பெரும்படி படமா அளந்து கீறுறையில உண்டு. ரெண்டு முறை செய்யலாம். இல்ல நீங்க இப்படியும் செய்யலாம். நிறைய வழி இருக்கு கணக்கு செய்யறதுக்கு.
இன்னொரு வழியும் சொல்றேன் பாருங்க. அதீபா சொல்லியிருக்கேன் அந்த முறை சரியா. இன்னொரு வழி, இது A என்ற புள்ளி, இது B என்ற புள்ளி, இது 25 மீட்டர். இப்ப ஏலையும் பியிலையும் இருந்து 15 மீட்டர். அப்ப கூட கவர் ஆயத்துல பெரும்படி படம் தான் விருப்பமான அளவெடுத்து, இது ஒரு 15 மீட்டர் எடுத்துக்கொள்ளுங்க, இது ஒரு 15 மீட்டர். விருப்பமான அளவெடுத்து உங்களோட கவர் ஆயத்துல விருப்பமான ஒரு அளவெடுத்து இங்க ஒரு புள்ளி, ரைட்? அதே மாதிரி மேல ஒரு புள்ளி, அதே மாதிரி கீழே ஒரு புள்ளி. அளவு மாத்தாங்க. தூரம் வந்து 15 மீட்டரா. ஏல இருந்து கவராய குறை வச்சு விருப்பமான அளவெடுத்து, ரைட்? விருப்பமான அளவெடுத்து, ரைட்? ஏல கவராய குறை வைங்க. ஏல கவராய குறை வச்சு இப்ப 15 மீட்டர், ஏல இருந்தும் 15 மீட்டர் தூரம், பியில இருந்தும் 15 மீட்டர். அப்படின்ற புள்ளியில் உங்களோட கவராயத்துல 15 மீட்டர் தூரம் எடுக்கும். உண்மையா 15 மீட்டர் அளக்குறையில சும்மா எடுங்க. இதனை விருப்பமான ஒரு அளவெடுங்க. எடுத்துட்டு இங்க ஒரு வில்ல வெட்டுங்க. இதுல வச்சு, ரைட்? இங்க ஒரு வில்ல வெட்டுங்க. பிறகு அதே மாதிரி கீழே செய்யணும். அளவு மாற்றக்கூடாது. இங்க ஒரு வில்லு, இங்க வெட்டுங்க. வெட்டிட்டு 2 மிடை வெட்டுற புள்ளியை இணையுங்க. அடிமட்டத்தை வச்சு இந்த 2 புள்ளியும் இணையுங்க. சரியா? அடிமட்டத்தை வச்சு இந்த 2 புள்ளியும் இணையுங்க. இணைச்சிட்டு இதை காட்டணுமா? இதை எனக்கு காட்டணும். நீங்க இந்த நீளம் 15 மீட்டர்ன்றதை காட்டணும். இப்படியும் செய்யலாம். இப்படி யாரும் செய்றீங்களா? மூன்று வழி சொல்லிட்டேன் இந்த கணக்கு. 3 வழியில இந்த கணக்கு செய்யலாம். ரைட்? கொண்டு சொன்னால் ஏல இருந்து 15 மீட்டர் வட்டம், பியில வச்சு 15 மீட்டர் வட்டம், கியூல வச்சு 15 மீட்டர், ரெண்டும் இடைவெற்ற புள்ளி. ரெண்டும் இடைவெற்ற புள்ளி. சரிதானே? இன்னொன்னு சொன்னேன், 15 மீட்டர் அளந்து இங்க வெட்டுவோம், அதே மாதிரி இங்க வெட்டுவோம். 15 மீட்டர் அளந்து போட்டு மேலையும் வட்டி கீழையும் வட்டி பிள்ளையில் செங்குத்திரு சமக்குறாய் கீறிட்டு பிறகு விருப்பமான அடுத்து வட்டி செய்யறது. இல்லாட்டி ஒரேடியா இப்படியே செய்யலாம். 2 நிலையான புள்ளிக்கும் 15 மீட்டர் தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கண்டு கேட்டான். இந்த 2 நிலையான புள்ளிக்கும், ரைட்? 2 நிலையான புள்ளிக்கும் இந்த 2 நிலையான புள்ளிக்கும் 15 மீட்டர் தூரத்தில் அசைற புள்ளி கேட்டாப்படி இதுவும் ஈஸியான வழி. உங்களோட கவராயத்துல 15 மீட்டர் என்னன்னு சொன்னா, உங்களோட கவராயத்துல 15 மீட்டரை வந்து நீங்க அளக்க இயலாது தானே? சுமார் விருப்பமான ஒரு அளவு எடுத்து இங்க மேல வெட்டுங்க, கீழே வெட்டுங்க. அளவை மாத்தாம இதுல வச்சு மேலையும் கீழையும் வெட்டி சும்மா இணைச்சு போட்டு 15 மீட்டர் 15 மீட்டர், அதுவும் சரி. சரியா இருக்கா? மூன்றாவதும் ஈஸி. நினைக்கிறேன் மூன்றாவது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். என்ன
மூன்றாவது பகுதி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க இப்படி செய்யுங்க. இது ரெண்டும் தேவையில்லை. இது உங்களை விளங்காட்டி விடுங்க. இலகுவான வழி பி கமா கியூ. இது பி, இது கியூ. இது ரெண்டு நிலையான புள்ளி. இந்த ரெண்டு புள்ளிக்கும் 15 மீட்டர் தூரம் வேண்டா. கவராயத்துல 15 மீட்டர் அளந்து ஒரு புள்ளி வெட்டுவோம், கீழே ஒரு புள்ளி வெட்டுவோம். அதே மாதிரி அளவை மாத்தாம இங்க வச்சு மேல ஒரு புள்ளியும் கீழே ஒரு புள்ளி நினைச்சு விட்டீங்கன்னா சரி. சரியாது? மூன்றாவது முறை ஈஸியான அப்படின்னு மூன்றாவது செய்யுங்க. அதான் ஈஸியா இருக்கு போல இருக்கு எனக்கு. என்ன மற்றதை கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கு. ரைட், அடுத்த செய்யுங்க. உருவில் உள்ளவாறு ஒரு 50 பாகை கோணத்தை வரைஞ்சு. 50 பாகை கோணம் பாகமானிய வச்சுக்கொண்டு வரையுங்க. ஒரு புள்ளிய குறியுங்க. பாகமானி எடுங்க. பாகமானி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டே பாகமானி இருக்குத்தானே? பாகமானி எடுத்து பாகமானியில 50 பாகை அளக்கணுமா? பாகமானியில 50 பாகை அளக்கணும். இந்த பாடம் கொஞ்சம் ஆறுதலத்தான் செய்யணும், அவசரப்பட்டு செய்ய இயலாது. ஒருக்கா விளங்கிட்டீங்கன்னா எல்லா கணக்கு நான் ஓயலுக்கு வந்த கேள்வி நான் செஞ்சு காட்டணும். ஒருக்கா திருப்பி பார்க்கணும். முன்னே படிச்ச பகுதியை திருப்பி ஒருக்கா தலைக்கு எடுத்து பாருங்க, அப்பதான் விளங்கு. எவ்வளவு டீட்டெயிலா யாரும் படிப்பிக்கிறீங்களா? உங்களுக்கு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு பாடத்தை முடிச்சிருந்தா நீங்க விளங்கின மாதிரி கொஞ்சம் சொன்னா நிறைய விளங்கின மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுமே விளங்கி இருக்காது. ரைட், Q1 புள்ளியில வந்து 50 பாகை ஒரு புள்ளியை குறிச்சு அதை Q1 மார்க் பண்ணுங்க. எல்லாம் பென்சிலா, ஒன்றும் பேனா பாவிக்க கூடாது. Q1 புள்ளியை மார்க் பண்ணி அதுல 50 பாகையா Qல வச்சு 50 பாகை அளங்க. 0, 10, 20, 30, 40, 50 புள்ளிய குறிச்சு அந்த கோட்டை கீறுங்க. புள்ளிய குறிச்சு கோட்டை கீறுங்க. கீழ்கோடும் கீழணும். கோடை கீறுமா? எக்ஸாம்பிளில் PQR என்ற கோணம் இது 50 பாகை. இது 50 பாகை. கோணத்தை கீறுங்க கவனமா. ரைட், இப்ப கேள்வியை கவனிங்க. கவனமா பாருங்க. கீறிட்டீங்களா? 50 பாகை கீறியாச்சு. முதலாம் நிபந்தனை பாருங்க. Q, R. Q ஒரு புள்ளி, R ஒரு புள்ளி. பாருங்க, 2 புள்ளி இருக்கு. Q, R என்பவற்றிலிருந்து சம தூரங்களிலும் சொல்லுங்க.
Q என்ற புள்ளிக்கும் R என்ற புள்ளிக்கும் சம தூரம் என்றா என்ன கீறோம்? Q என்ற புள்ளிக்கும் R என்ற புள்ளிக்கும் சம தூரம் என்றா என்ன கீறோம்? Q, Rக்கு சம தூரத்தில். Q என்ற புள்ளிக்கும் R என்ற புள்ளிக்கும் சம தூரம் என்றா என்ன வரும் சொல்லு. Qவுக்கும் Rக்கும் சம தூரம். Q என்ற புள்ளிக்கும் R என்ற புள்ளி. ரெண்டு நிலையான புள்ளி. Q என்றது ஒரு நிலையான புள்ளி, R என்றது நிலையான புள்ளி. இந்த ரெண்டு நிலையான புள்ளிக்கும் சம தூரத்தில் அசைற புள்ளின்றவளுக்கு என்ன புள்ளியில் வரும்? இந்த ரெண்டு நிலையான புள்ளிக்கும் ரெண்டு நிலையான புள்ளி. ரெண்டு விஷயம் தான் படிச்சோம். ஒரு நிலையான புள்ளி என்றா வட்டம் வரும். ரெண்டு நிலையான புள்ளி என்றா செங்குத்து சமக்கூறாக்கி வரும். இதுல என்ன சொல்லிருக்கேன்னு பாருங்க, Q, R. Q என்றது ஒரு புள்ளி, R என்றது ஒரு புள்ளி. இந்த ரெண்டு புள்ளிக்கும் சமதூரம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு புள்ளிக்கு சமதூரம் என்றா எதுவும் யோசிக்க தேவையில்ல, வட்டம். ரெண்டு புள்ளிக்கு சமதூரம் என்றா செங்குத்து சமக்கூறாக்கி. Q, Rக்கு சம தூரத்துல என்றா செங்குத்து சமக்கூறு. அப்ப நீங்க Qவுக்கும் Rக்கும் செங்குத்து சமக்கூறாக்கி கீறி பாருங்க. அந்த செங்குத்து சமக்கூறாக்கி வந்து Q, R என்பவற்றிலிருந்து சம தூரத்தில் புயம் PQவின் மீது உள்ள புள்ளி காணப்படும் விதத்தை ஒழுக்குகள் பற்றிய உங்கள் அறிவை பயன்படுத்தி காண்க. இவற்றை ஒரு பரம்படி உருவில் குறித்து அந்த புள்ளியை எஸ் என்று குறிக்கட்டாம். அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, Qவுக்கும் Rக்கும் சமதூரம். உங்களுக்கு தெரியும், இரண்டு நிலையான புள்ளிகளுக்கு சமதூரம் செங்குத்து சமக்கூறாக்கி. அந்த செங்குத்து சமக்கூறாக்கிய கீறட்டாம். அது QP என்ற இந்த புயத்தை வெற்ற புள்ளியை எஸ் என்று மார்க் பண்ணட்டாம். கேள்வி விளங்கன்னு பாருங்க. Qவுக்கும் Rக்கும் சம தூரத்துல அசைற புள்ளின்ற ஒழுக்க வரையிட்டார். உங்களுக்கு தெரியும், ரெண்டு நிலையான புள்ளிகளுக்கு சம தூரத்துல அசைற புள்ளின்ற ஒழுக்கு உங்களுக்கு தெரியும். இரண்டு நிலையான புள்ளிகளுக்கு சம தூரத்துல அசைற புள்ளின்ற ஒழுக்கு உங்களுக்கு தெரியும். இரண்டு நிலையான புள்ளிகளுக்கு சம தூரத்துல அசைற புள்ளின்ற ஒழுக்கு உங்களுக்கு தெரியும். செங்குத்து இருசமக்கூறாக்கி இங்க கிருவிங்க. அதே மாதிரி அளவை மாத்தாம கீழே கிருவிங்க. அதே அளவு Rல வச்சு இதுல கிருவிங்க. அளவை மாத்தாம கீழே கொண்டு வந்து இங்க கிருவிங்க. இவ ரெண்டையும் இணைச்சு விடுங்க. இந்த ரெண்டு புள்ளிகளும் இடைவெற்ற புள்ளிய அடிமட்டத்தை வச்சு அந்த ரெண்டு புள்ளியையும் இணையுங்க. பாருங்க, Qவுக்கும் Rக்கும் சமதூரம். இரண்டு நிலையான புள்ளிகளுக்கு சமதூரத்தில் அசைற புள்ளிடோளுக்கு செங்குத்து இருசமக்கூறாக்கி, அந்த செங்குத்து இருசமக்கூறாக்கி அந்த PQ என்ற புயத்தை வெற்ற புள்ளி எஸ். அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த புள்ளிதான் யாராக இருக்குமெண்டா எஸ்ஸா இருக்கு. இது செங்குத்து இருசமக்கூறாக்கி. செங்குத்தை காட்டி ரெண்டு சம அடையாளம். செங்குத்தை காட்டி ரெண்டு சம அடையாளம். சரியான பாருங்க. இப்படி இதுல செங்குத்தை காட்டணும். கேள்வியை பாருங்க. இப்படித்தான் உங்களுக்கு பார்ட் 1ல வரும். பார்ட் 1ல இதா, பார்ட் 2ல பார்ட் 1க்கு இதெல்லாம் உங்களுக்கு ஓலவலுக்கு வர கேள்வி. முதலாசிரியர் பாருங்க, Q, R. அப்ப ரெண்டு புள்ளிக்கு சமதூரம் சொன்னா ரெண்டு புள்ளிக்கு ரெண்டு விஷயம் தான் படிச்சேன். ஒரு புள்ளிக்கு சமதூரம் வட்டம். ரெண்டு புள்ளிக்கு சமதூரத்துல ஒரு புள்ளியா செஞ்சா செங்குத்து சமக்கூறாக்கி. Q, R என்றது ரெண்டு புள்ளி. பாருங்க, Q, R என்றது ரெண்டு புள்ளி. இந்த ரெண்டு புள்ளிக்கும் சமதூரத்துல அசைறன்னு சொன்னா முதல் செங்குத்து சமக்கூறாக்கி கிரோணம். அப்படி அசைற புள்ளி PQ என்ற இந்த கோட்டை வெற்ற புள்ளியை எஸ் என்று மார்க் பண்ணிட்டான். இதுதான் எஸ் என்று சொல்லுவோம். PQ என்ற நேர்கோட்டை வெற்ற புள்ளியை எஸ் என்று மார்க் பண்றான். கதைக்கிற விளங்குதான்னு சொல்லுங்க எனக்கு. சரி என்ன பாருங்க. முதல் செங்குத்து இருசமக்கூறாக்கி Qவுக்கும் Rக்கும் என்ன, Qவுக்கும் Rக்கும் இந்த ரெண்டு புள்ளிக்கும் செங்குத்து இருசமக்கூறாக்கி. அது கீழே தெரியும் தானே இப்ப உங்களுக்கு. கீற முறை விளங்குது தானே. எப்படி கீற ரெண்டு செங்குத்து இருசமக்கூறாக்கி Qவுல கவராய கூற வச்சு என்ன விருப்பமான அளவெடுத்து ஒரு வில்லு வெட்டுவீங்க. மேல அளவை மாத்தாம கீழே வெட்டுங்க. அதே அளவெடுத்து Qவுல வச்சு ரைட் மேல ஒரு வில்லு வெட்டுவீங்க. அளவை மாத்தாம கீழே ஒரு வில்ல வெட்டுவீங்க. இணைச்சு விட்டா இதான் செங்குத்து இருசமக்கூறாக்கி. இந்த கோடு Q என்ற புள்ளிக்கும் R என்ற புள்ளிக்கும் நடுவுல இருக்கும். பாருங்க, இந்த கோடு Q என்ற புள்ளிக்கும் R என்ற புள்ளிக்கும் நடுவுல இருக்கும். அந்த கோடு PQ என்ற நேர்கோட்டை வெற்ற புள்ளியை எஸ் என்று மார்க் பண்ணிட்டான். அந்த கோடு PQ என்ற நேர்கோட்டை வெற்ற புள்ளியை எஸ் என்று மார்க் பண்ணிட்டான்.
அந்த கோடு PQ என்ற நேர்கோட்டை வெட்டுற புள்ளியை S என்று மார்க் பண்ணிட்டான். அந்த கோடு PQ என்ற நேர்கோட்டை இடைவெட்டுற புள்ளியை S என்று மார்க் பண்ணிட்டான். அடுத்தது 4வது ஹோம்ஒர்க்கா செய்யும். 4வது கேள்வியை ஹோம்ஒர்க்கா செய்யும். இந்த படிச்சதை திருப்பி பாருங்க. அடுத்த கிழமை நாங்க மிகுதிய படிப்போம். திருப்பி ஆறுதலா திரும்ப பாருங்க. இவ்வளவு விளக்கமா நாங்க இனி படிக்க மாட்டோம். சரியா சொன்ன விளங்கிச்சா? விளங்கி நாட்கள் கையெழுத்துங்க பாப்போம். திருப்பியோ கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. முக்கியமான பகுதி. ரைட். 4வது கேள்வியை ஹோம்ஒர்க்கா செய்யும். 4வது கேள்வி ஹோம்ஒர்க். மிகுதி அடுத்த கிளாஸ் பாப்போமா?